கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற வேளையில் என்னுடைய மனதும் என்னுடைய உணர்வும் ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்தா நல்லா இருக்குமே, அது எனக்கும் சேர்ந்து தானே கிடைக்கிற வார்த்தை என்றால் மாதத்தின் முதல் நாள் எப்பொழுதுமே முதல் வாரம் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவர் கொடுக்கணும். அதை வைத்து இந்த மாதம் பூரா ஒரு ஊன்றுகோலாய் நம்ம கடந்து போகணும்னு எப்பொழுதுமே நம்ம அதை எதிர்பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். அதுதான் நம்முடைய விருப்பமும் வாஞ்சையும் நம் தேவனை நோக்கி பண்ணும் ஜெபமாய் இருக்கும். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் வித்தியாசமான ஒரு வார்த்தையை உங்களோடு இந்த முதல் செய்தியாய் கொடுத்து தியானிக்க கொடுத்தார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? இங்கு வேதம் சொல்லுது, இயேசு எதற்கு வந்தார் என்பதை ஆழமாக, அழுத்தமாக, திருத்தமாக பிலாத்துவினிடத்தில் சொல்வதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். பிலாத்து கேட்கிறாரு, நீ ராஜாவா? ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாரும் உண்மை ராஜா ராஜான்னு சொல்றாங்களே. யாரெல்லாம் இயேசுவை பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தது? 35ஆம் வசனம் பாருங்க. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? அப்ப பிலாத்து யூதன் அல்ல என்பது இந்த கேள்விக்கு பதில். அப்போ யூத மதத்தை சார்ந்தவர் அல்ல, யூத குலத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு தலைவர், தேசத்துல ஒரு பெரிய தேசாதிபதி. அவர் என்ன சொல்றாரு? இயேசுவை காட்டி கொடுத்ததும் இயேசுவை இழுத்து கொண்டு வந்தது யார் என்பதை அவனே சொல்றான் பாருங்க. அடுத்த வார்த்தை, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய்? அப்போ ஒரு கேள்வி அவன் கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா? நீ என்ன செஞ்ச? உன் ஜனங்களும் ஓ ராஜாவும் உங்க பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்துல வந்து ஒப்பு கொடுத்துருக்குறாங்களே, நீ என்ன அப்படி தவறு செய்த? அவர்கள் ஒப்பு கொடுக்கிற அளவுல நீ என்ன காரியத்தை செஞ்ச? எல்லாரும் உன்னை வித்தியாசமா சொல்றாங்களே, பலவிதமான குற்றச்சாட்டுகளை உன் ஜனங்களையும் சொல்றாங்களே. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அந்த காலத்தில் இருந்த போதக பிதாக்களே சொல்றாங்களே, மோசேயினுடைய கற்பனைகளுக்கு படி நின்று ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த பிரதான ஆசாரியர்களே உன் மேல குற்றம் சாட்டுகிறார்களே. உன்னுடைய இனமே, உன்னுடைய குலமே, உன்னுடைய இனத்தாரே, உன்னுடைய ஜனத்தாரே, உன்னுடைய பட்டணத்தாரே, உன்னுடைய தேசத்தாரே உன் மேல குற்றப்படுத்துகிறார்களே, அப்படி நீ என்னதான் செஞ்ச? அப்படி ஒரு கேள்வியை இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்கிறான். அப்பொழுது இயேசு அந்த பிலாத்துக்கு சொல்றாரு, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான், ஆனால் என்னுடைய ராஜாங்கம் இந்த உலகத்துக்குரியதல்ல. 36ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. அப்போ இந்த உலகத்துல ஒரு ராஜ்யம் இருக்குது, அது இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம். இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது தானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. அப்ப ரெண்டு ராஜ்யத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம், இன்னொன்னு பரலோக ராஜ்யம். ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் அது பரலோகத்துக்குரியது. அது மேன்மையான ஒரு ராஜ்யம், நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நான் ராஜா தான். நீ சொல்றபடி நான் ராஜா தான். ஆனா இந்த உலகத்துக்கு நான் ராஜா அல்ல, நான் உன்னதமான ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்ல போற வார்த்தையை தான் நம்ம இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க 37, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப இயேசு பிறந்ததற்கு பல காரணங்கள் சொல்றார். முதல்ல பாவங்களை இருந்து ஜனங்களை ரட்சிக்க பிறந்தேன்,
பாவ மன்னிப்பு உண்டாக்க நான் பிறந்தேன். அடுத்து சமாதானத்தை உண்டாக்க நான் பிறந்தேன். பிரிவினையை நான் உண்டாக்க நான் பிறந்தேன். நியாயப்புறமான நிறைவேறுதலுக்காக நான் பிறந்தேன். நிறைய காரியத்தில் அவர் பிறப்பினுடைய அடையாளத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இதற்காகவே இந்த உலகத்துக்குள்ள நான் வந்தேன். பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதற்கு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அந்த சத்தியத்திற்காகவே நான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன். அடுத்த வார்த்தை தான் இன்னைக்கு செய்தியினுடைய வார்த்தை, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான். இன்னைக்கு செய்தி யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சத்தம் எனக்கு உண்டாகணும். மோசேக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு, எலியாவிற்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு, சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு, பேதுருவுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு, அனனியாவுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு, பிலிப்புவுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கேள்வி கேட்குறோம், ஏன் எனக்கு மட்டும் கர்த்தருடைய சத்தம் உண்டாகலை? ஏன் என்னுடைய கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியலை? ஏன் கர்த்தருடைய சத்தம் என்னுடைய செவிகளில், மனதில், உணர்வுகளில் தெளிவுபட காணப்படலை? ஏன் என்னால் அதை இன்னும் என்ன செய்ய முடியல, அப்சர்வேஷன் பண்ணி இதுதான் கர்த்தருடைய சத்தம் என்று தெரிந்து கொள்ள முடியலை என்று சொல்லி கேள்விகளோடு வந்திருக்கிற உனக்கு இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் யார் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும்? அதிலே அவர் சொல்றாரு பாருங்க, சத்தியவான், சத்தியத்திற்காக வாழ்கிறவன், சத்தியத்தை மனதிலே பதித்திருக்கிறவன், சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவன், சத்தியத்தின் பக்கமாய் நிற்கிறவன், சத்தியத்தை தன்னுடைய உயிராய் எவன் நினைக்கிறானோ அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். எங்க பாருங்களே, இயேசு சொல்றாரு யோவான் 14:6, யோவான் 8:32, யோவான் 10:27, 3 வசனங்களையும் வெவ்வேறு வசனம், ஆனா இதே யோவான்ல தான் இருக்குது. 14:6 பாருங்களே, அவரே சொல்றாரு, எது சத்தியம்? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும். அப்ப வழி யாரு? இயேசுதான். சத்தியம் யாரு? இயேசுதான். ஜீவன் யாரு? இயேசுதான். 3மே அவரு தான். இந்த உலகத்துக்கு பரலோகத்திற்கும் வழி இயேசுதான். பரிசுத்தமா வாழ்றதுக்கு வழி என்ன பிரதர்? இயேசுதான். அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழி என்ன பிரதர்? இயேசுதான். அதிசயத்தை நாம் பார்க்கணும், அதுக்கு எந்த வழியா போகணும்? இயேசுதான் அதற்கு வழி. இந்த உலகத்துல நான் பாவத்துல ஜெயிக்கணும், அதற்கு என்ன வழி பிரதர்? இயேசுதான் வழி. எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு வழி இயேசுதான். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே அப்படின்னா இன்னொரு வழி கிடையாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழி இயேசு. அடுத்து நானே சத்தியம். இன்னும் இந்த உலகத்துல வேற ஒரு சத்தியம் கிடையாது, வேற ஒரு சத்திய மார்க்கம் கிடையாது. உங்களை நித்தியத்துக்கு அழைத்துட்டு போறதுக்கு வேறு ஒரு உண்மைத்தன்மை கிடையவே கிடையாது. அதனாலதான் இயேசு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, நானே தான் சத்தியம், இன்னொரு சத்தியம் இந்த உலகத்துல உங்களுக்கு இல்லவே கிடையாது. அன்பிலே, அப்ப இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். 3வது சொல்றாரு, இயேசுதான் ஜீவனா இருக்கிறார். மற்றவங்க யாருமே இந்த உலகத்துல உயிரோடு இல்லை. இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராகவே நான் இருக்கிறேன். அப்ப மற்றவர்கள் வந்தார்கள், இருந்தார்கள், பராக்கிரமமாய் இருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ராட்சசர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ராட்சச பிறவியுள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை வாழ்ந்தாலும், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். அவருடைய கல்லறைகள் இந்நாள் வரையும் இந்த பூமியில இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை தான் இந்த உலகத்துல திறக்கப்பட்ட கல்லறை, அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை. கரந்தட்டி வேற எல்லா கல்லறையும் எப்பேற்பட்ட மனிதனுடைய கல்லறையானாலும் அது மூடப்பட்டு தான் இருக்கிறது, அதனுடைய வாசல் திறக்கப்படலை. இந்த உலகத்துல ஒரே ஒரு கல்லறை தான் இன்றும் திறந்த கல்லறையா இருக்கு, அதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறை. அப்ப இயேசு இங்க என்ன சொல்றாரு? 3 காரியத்தை சொல்றாரு. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அப்ப இன்னைக்கு செய்தி, யார் சத்தியத்தினுடைய சத்தத்தை கேட்க முடியும்? சத்தியவான். அப்ப இயேசு கிறிஸ்துவை எவன் தன்னுடைய ஜீவனாக, இரட்சகராக, மேய்ப்பராக, மேசியாவாக,
அவரையே தன்னுடைய தகப்பனாக, தாயாக, சிநேகிதராக, ஆலோசனைக்காரராக இயேசுவை யார் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்க முடியும். நீங்க கேட்க முடியும். யாரு? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். அப்ப இன்னைக்கு சத்தம் கேட்கணும்னு ஆசை இருக்கா? அப்ப நீங்க சத்தியவானா முதல்ல நீங்க மாறணும். சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாய் நீங்க மாறணும். சத்தியம் உங்க கையில தாங்க இருக்குது. ஆனா அந்த சத்தியம் உங்க மனதுக்குள்ள வரணுங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள வரணுங்க, உங்க பேச்சுக்குள்ள வரணுங்க, உங்க சிந்தைக்குள்ள வரணுங்க, உங்க ரத்தத்துக்குள்ள வரணுங்க, உங்க உணர்வுக்குள்ள அது வரணுங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில் அந்த சத்தியம் என்ன ஆகணும்? நிலை கொண்டு இருந்தா கட்டாய கர்த்தருடைய சத்தம் உங்க வீட்டில் துணிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து பாருங்களே, ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை யோவான் 8:32. சத்தியத்தையும் எதுங்க? இயேசு சத்தியம் உங்க கையில இருக்குது பாருங்க. இதாங்க வேத புத்தகம், சத்திய புத்தகம். இது மாறாத ஒரு சத்தியம். இதுல இருக்கிற அத்தனையும் சத்தியம். அதனாலதான் இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த சத்தியம் உங்களை என்ன ஆக தெரியுமா? விடுதலை ஆக்க. அதனால தாங்க வசனத்தை வாசிங்க 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 வாசிங்கன்னு ஏன் சொல்றோம்னா, இதை படிக்க 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 நீங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. இதை படிக்க 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 கழுகுக்கு ஒப்பான பலன் உள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. சிறுத்தையின் வேகம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மாற்றுவாரு. மான் கால்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏனென்றால் இது உயிருள்ள வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற உயிருள்ள ஜீவனுள்ள மன்னா. இதை நீங்க படிக்க படிக்க வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிய 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 அந்த சத்தியம் உங்களை எல்லா விதமான வல்லடிகளுக்கும், பாதாளத்தினுடைய வல்லமைகளுக்கும், நரகத்தினுடைய வல்லமைகளுக்கும், சகல விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய சூனிய மந்திர ஏவல் கட்டுகளுக்கும், சகல பாதாள காரியங்களுக்கும் உங்களை அது விடுதலை ஆக்கிரும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப வழியும் இயேசுதான், சத்தியமும் இயேசுதான், இந்த வசனமும் சத்தியமா இருக்குது. அதனால இந்த வசனத்தை நீங்க அதிகமா படிங்க. சும்மா இருக்கிறப்ப வசனத்தை எடுத்து வச்சு அந்த வசனத்துக்கு முன்னாடி உட்காருங்க, வாசிங்க. புரியாவிட்டாலும் பரவாயில்லை. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். நமக்கு கஷ்டமா இருக்கும். எவனோ ஒருத்தனை பெற்றுட்டு நம்மளை படிக்க போட்டுட்டாரேன்னு இருக்கும். நாளாக முழுசும் பார்த்தீங்கன்னா இவன் 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 தகப்பன் இவன் தகப்பன்னு வரும். படிக்கவே முடியவே முடியாது. என்னாகமத்தெல்லாம் படித்தா அப்படியே ஒவ்வொரு கோத்திரமா பாளையம் இறங்கும் பொழுது பக்கத்தை நகட்டிடலாமான்னு நமக்கு தோணும். புரியாது. அதுக்காக நகட்டிடாதீங்க, ஒராட்டை படிச்சு பாருங்க. நிச்சயமா அதுக்குள்ள ஒரு மதுரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அதுல பார்த்தீங்கன்னா அந்த ராகாப்பு எப்படி வந்தாலும் அதில் தான் இருக்குது. அந்த ராகாப்புடைய வம்சம் எப்படி வந்துச்சுன்னு அதில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ராகாப்பெல்லாம் அந்த கோத்திரத்தில் எழுதி வச்சிருப்பார். அப்போ நம்ம ராகாப்பெல்லாம் நீ தனித்தனியாக படித்தா புரியாது. இதை படிக்கிறப்போ ராகாப்பும் இயேசுடைய குடும்பத்தில் ஒருத்தியாங்கிறது இந்த அட்டவணையில் பார்த்தா நமக்கு புரியும். அது பார்த்தீங்கன்னா இவன் இந்த என்ன பண்ணுவான், பலிபீடத்தை உடைப்பான்னு சொல்லி போட்டிருக்கிறத எத்தனை முறை படித்தாலும் புரியாது. நீங்கள் 4ஆகமத்தில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இவன் அப்படியே ஒவ்வொரு ராஜாவாக வரவ 14ஆவது ராஜாவாக பார்த்தீங்கன்னா யோசியா என்கிறவன் அந்த பலிபீடத்தை உடைப்பான்னு இருக்கு. அப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14ஆவது ராஜாவாக இருப்பார். அப்போ இதுக்கெல்லாம் இந்த அட்டவணை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அருமையான தேவனுடைய இதுதான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது யோவான் 10:27. Thank you, wonderful the Holy Spirit. யோவான் 10:27 வாசிக்கலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, என் ஆடு. ஏசப்பா சொல்றாரு, என் ஆடா இருந்தா என் சத்தத்துக்கு அது செவி கொடுத்துரும். நீ வேற ஒரு ஆடா இருந்தேனா நீ செவி கொடுக்க மாட்ட. அப்ப நல்லா கவனிக்கணும். அங்க கர்த்தர் சொன்னாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை அறியாதவன் என் சத்தத்தை கேட்க மாட்டான்னு அவர் சொன்னார். இங்க சொல்றாரு பாருங்க, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கு எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எவ்வளவு அந்த பாருங்க ISI முத்திரை மாதிரி எவ்வளவு தெளிவா சொல்றாரு பார்த்தீங்களா? மீண்டும் வராட்ட பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, கீழ்படுகிறது. என் பிள்ளைகள் என் வார்த்தையை கேட்பாங்க.
என் மந்தை என் வார்த்தையை கேட்கும், என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்கும். ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, 10ஆம் அதிகாரத்தில் பாருங்களே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கிற 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே பெற்ற பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால், கைத்தட்டுங்க, அவனுக்கு பின் செல்கிறது. அப்ப ஆடு பின்னாடி போகும், மேய்ப்பன் முன்னாடி போவார். இப்ப நீங்க பார்க்குற இடத்துல எல்லாம் ஆடு முன்னாடி குட்டி ஆடுகள் முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி விரட்டிக்கிட்டே போறதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஆடு என்ன தெரிஞ்சிருக்கும், என் ஆடு என் சத்தத்தை தெரிஞ்சுக்கும், நான் முன்னாடி போவேன், அது எனக்கு பின்னாடி வரும். செப்டம்பர் மாதத்துல உனக்கு முன்னாடி யாரு போறா? ஏசப்பா போறாரு. நீ என்ன செய்யணும்? ஃபாலோ மீ. உன்னை பார்த்தவர் சொல்றாரு, எனக்கு பின்னாடி மட்டும் நீ வா. மேடு பள்ளம் குண்டு குழி மற்ற இருக்கிற எல்லா பிரச்சனையும் வழியா நான் போறேன், உன்னை நடத்திட்டு நான் போறேன், நான் உனக்கு முன்னாடி போய் வழிகாட்டுறேன், நீ என்னை கரெக்டா பின்பற்றி வந்தாலே போதும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே செப்டம்பர்ல கொண்டு வந்து வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்ப மேய்ப்பன் முன்னாடி போவான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினா அவனுக்கு பின் செல்கிறது. அடுத்த வார்த்தையை கவனிங்க, அந்நியனுடைய சத்தத்தை அறியாத, நம்ம அடுத்தவன் சத்தம்லாம் கேட்கக்கூடாது, பாதாளத்தினுடைய சத்தம் நமக்கு கேட்கக்கூடாது. அவன் சொல்றவன் சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும், நம்ம அந்த சத்தம் நம்ம காதிலே விழுகக்கூடாது. அந்த வழி நம்முடைய வழி அல்ல, அந்த யோசனை நம்முடைய யோசனை அல்ல, அந்த பாதை நம்முடைய பாதை அல்ல. நமக்கு ஒரு பாதை இருக்கிறது, அது பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போற பாதை. பாருங்க, இயேசுப்பா சொல்றார், ஒரு அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். கரந்தட்டி கர்த்தருக்கு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் அந்நியருடைய வழியில போக மாட்டாங்க, அந்நிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள மாட்டாங்க, புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தவங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்கள், அவர்கள் கர்த்தருடைய சத்தம் அறியாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய பாதை தெரியாதவர்கள், அவர்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாதவர்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறார், இரக்கத்தை காண்பித்திருக்கிறார், தயவை காண்பித்திருக்கிறார், ஈவை காண்பித்திருக்கிறார். நம்மளை ரட்சித்து நம்ம பேரை பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறாரு. மறு வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதனால் நம்ம அந்நியனுக்கு பின் செல்லக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாதம் எத்தனை அந்நிய சத்தம் கேட்டாலும், எத்தனை புறமதத்தினுடைய சடங்குகள் உங்களுக்கு நோக்கி வந்தாலும், நீங்கள் அவைகளுக்கு பின் செல்லாமல் நீங்க கர்த்தருக்கு பின் செல்லணும். கரந்தட்டிக்கு. அதனாலதான் பாட்டு பாடுறோம், இயேசுவின் பின்னே நான் செல்வேன் திரும்பி பார்க்க. எதை? பழைய பாவத்தை, பழைய வழிபாடுகளை, பழைய சடங்குகளை, பழைய சூரிய சந்திர நட்சத்திரங்களை, சகுனங்களை, நாள் பார்க்கிறவர்களாய், நேரம் பார்க்கிறவர்களாய், நிமிடம் பார்க்கிறவர்களாய், புராண கதைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாய், கட்டுக்கதைகளுக்கு தங்கள் மனதை சாய்க்கிறவர்களாய் இராதபடி நம்முடைய பிள்ளைகள் அவருக்கு பின்னாடி செல்லணும். அதனால இந்த மாசம் சொல்லுங்க, எனக்கு முன்னாடி போறாரு. அதனால ஒரு பாட்டு இருக்கு, இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓஷன்னா கீதம் பாடுவோ. அவர் உண்மையான மேய்ப்பன் முன்னாடி போவார், உண்மையான மந்தை அவருக்கு பின்னாடி போகும். அருமையானவர்களே, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப இன்னைக்கு செய்தி கர்த்தருடைய வார்த்தை, நீ உண்மையிலேயே செவி கொடுக்கிறியா? நீ உண்மையிலேயே அவருடைய ஆடுதானா? அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறியா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறியா? கர்த்தருடைய வழியில நீ நடக்கிறியா? அந்நியருடைய வழியில நீ நடக்கிறியா? இயேசுதான் உன்னுடைய சத்தியமா இருக்கிறாரா? இயேசுதான் உனக்கு வழியா இருக்கிறாரா? இயேசுதான் உனக்கு ஜீவனா இருக்கிறாரா? அல்லது வேறே சத்தியம், வேறே ஜீவன், வேறே மார்க்கம் உனக்குள்ள இருக்கா? ஏன் சத்தத்தை கேட்க முடியலன்னா, நம்முடைய இருதயம் திருக்கா இருந்தா எப்படிங்க கேட்கும்? நம்முடைய இருதயம் வணங்கா கழுத்தா இருந்தா எப்படிங்க கேட்கும்? வேதம் சொல்லுது, சீமோனை பார்த்து பேதுரு சொல்றாரு, உன்னுடைய இருதயம் கசப்பினாலும் பாவத்தினாலும் அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன், பிச்சினால அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா, சுத்த இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா?
நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் நல்லவர் தாங்க, ஆனால் நான் தாங்க சுத்தமாக இல்லாதபடி இன்னும் கொஞ்சம் 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 என்கிட்ட கலை பிழை குறை மாசு மறு என்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் சரியான ஒரு செப்பனிடுதல் என்கிட்ட இல்லாததுனால தான் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் என் காதில் விழுந்து எனக்கு கேட்காம இருக்கு. பாருங்களே, வசனத்தை நான் உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாலமோன் மூலியமாய் கர்த்தர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை. நீங்கள் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை ஒப்பிட்டு, இதுதாங்க வெளிச்சம், வேதத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. வேதத்தையும் சாட்சி ஆமத்தையும் கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீதிமொழிகள் 1:24 வசனத்தை வாசிக்கலாமா? நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். கர்த்தர் நல்ல ஆலோசனை தருவார், ஆனால் நம்ம அந்த ஆலோசனையில் கேட்க மாட்டோம். இது வேணாம், அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்கு, இவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்கு. நம்ம மனுஷ ஆலோசனை கேட்குறோம், ஆனால் கர்த்தர் ஆலோசனை நம்ம தள்ளி விடுகிறோம். அது எழுதியிருக்கிறார், என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதெல்லாம் நீங்கள் வெறுத்தீர்கள். மேலே பாருங்க, நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்த பக்கம், ஆதலால் ஆகையால் நீங்க இப்படி செய்யறபடியினால், என் கையை கவனிக்காதபடியினால், என் ஆலோசனையை நீங்க தள்ளிவிட்டபடியினால், நான் கூப்பிட்டும் நீங்க கேட்க மாட்டோம் என்கிறபடியினால், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில். ஆமென். கர்த்தர் இப்படி மாறுவாரா? வசனம் இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு நமக்கு ஆபத்து வருங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு இருள் நம்மை சூறும். வசனம் இருக்கு, இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கார் இருள் ஒன்று வரும், திடீர்னு ஒரு இருள், திடீர் என்று ஒரு ஆபத்து, திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது அப்படின்னா என்ன, சிரிப்பேன். எவ்வளவு பரிதாபமான நிலைமை. தாவீது ஆலோசனையை தள்ளி தேவனுடைய மனதை காயப்படுத்தி உரியாவை கொன்னு அவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உட்கார்ந்து அழுகிறேன். கர்த்தர் அவனை பார்த்து என்ன நினைச்சிருப்பார்? இதுக்கு யாருப்பா காரணம்? நான் உன்னை நல்லாத்தானே வச்சிருந்தேன், நிறைய ஆட்டுக்குட்டிகளை நான் உனக்கு கொடுத்துருந்தேனே, நீ விரும்புகிறதெல்லாம் நான் உனக்கு செஞ்சேனே, ஆட்டுக்கு பின்னாடி இருந்த ஒன்றை அரசனா மாத்தினேனே, ஆனால் நீ அநியாயமா ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்திட்டு உன் கையில ரத்த காயம் அல்லவா இருக்கு. ஒருவேளை மீகாலுக்காக 200 பேர்த்த கொல்லாம இருந்திருந்தானா, உரியாவை இவன் கொல்லாம இருந்திருந்தானா, ஒருவேளை என்னுடைய மனதில் பட்டது, ஆலயம் கட்டுவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன கொடுத்துருப்பார். ஏன்னா அவன் கை ரத்தத்தால் நிரம்பிருச்சு. எத்தனையோ பேருடைய ரத்தத்தை அவன் கையில் ரத்த கரையா இருக்கு. அதனால தான் சொன்னார், உன் கை ரத்தத்தால் நிரம்பி இருக்கு, உனக்கு ஆலயம் கட்டக்கூடிய பாக்கியம் கிடையாது, உன் கற்ப பிறப்புல வர்றவன் தான் கட்டுவேன். பாருங்க, அவன் அவ்வளவு பெரிய பேரரசனா இருந்து சகல நாடுகளையும் அவன் ஆண்டு அத்தனை யுத்தத்தில் ஜெயித்து ஒரு ஆலயத்தை அவனால் கட்டுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கலங்க. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவராலே ஆகும். கரந்தட்டிப்பார். நமக்கு ஆண்டவர் பெரிய பெரிய போர் நம்ம புரியல, பெரிய பெரிய யுத்தம் நம்ம செய்யல, ஆனா ஆலயம் கட்ட கர்த்தர் கிருபை பாராட்டு. அவனுக்கு கிடைக்காத ஒன்றை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அவனுக்கு கிடைச்சி எத்தனையோ நமக்கு கிடைக்கல, ஆனா அவனுக்கு கிடைக்காதது ஒன்று இருந்துச்சுன்னா அதை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கிடைக்க பண்ணியிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இங்க பாருங்களே, நான் கூப்பிடும் பொழுது நீங்க கேட்கலன்னா நீங்க கூப்பிடுற ஒரு காலம் வரும், என்னைக்காவது வரும். வலது பக்கத்தில் ஒருத்தன் கூப்பிட்டேன் பார்த்தீங்களா, எப்போ கூப்பிட்றேன், ராஜ்யத்தில் வரும் பொழுது என்ன நினைங்க, நீர் உண்மையிலேயே ரட்சகர் தான், நீர் உண்மையிலேயே ஆண்டவர் தான், நீர் உண்மையிலேயே மேசியா தான், அவன் கேட்காம போறேன், அவன் பரியாசம் பண்ணிட்டு போறேன், நான் உண்மை நம்புகிறேன்னு சொல்லி அந்த வலது பக்கத்து கல்லன் இயேசுவை நம்பினா பாருங்களேன், அடுத்த நிமிஷம் இன்று என்னோடு கூட நீ எங்க இருப்ப?
பரதேசியில் இருப்ப. அவனுக்கு ஒரு இறக்கம் பாராட்ட, கூப்பிட்டால் உடனே பதில் உத்தரவு கொடுக்கிறவர். அதனாலதான் எரேமியா 33:3 சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம், ஒரு ஆசாரியனுடைய உதடு எப்படி இருக்கணுமா? 1105 பக்கம். சத்தியம் எவ்வளவு பவர்ஃபுல்லது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துட்டு நான் சத்தம் கேட்கிற அந்த வார்த்தைகளை உங்களை அழைத்து செல்ல விரும்ப போகிறேன். 1105 பக்கத்தை எடுத்துக்கொண்டு மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், கடைசி புஸ்தகம், கடந்து வாருங்கள், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? ஆசாரியனுடைய உதடுகள் எங்க இருக்கணும்? உங்க உதட்டுல என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அவரை அறிகிற அறிவும் இருக்கணும். அவரை அறிகிறதே அறிவுன்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொரு ஆசாரியனுடைய உதடுகளும் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ ஒரு ஊழியக்காரங்கிறவன் அவன் ஒரு ஏஞ்சல், அவன் ஒரு தூதுவன். அவன் அங்கிருந்து தேவனுடைய செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு மெசஞ்சர். இப்போ இந்த செய்திக்காக நான் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணினேங்கிறது எனக்கும் பரலோகத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த செய்தியை எடுக்க ஒரு புழு போல நான் துடித்தேன். ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஒரு வார்த்தையால் என்னை நிரப்பிடுங்கப்பா. நானா ஒரு வார்த்தையை எடுக்கவே கூடாது, அது நல்லது கிடையாது. நீங்கள் என் கூட பேசணும், நீங்கள் என் கூட பேசணும். அந்த வார்த்தை லைவாக வரணும். அந்த வார்த்தை என்னுடைய காதுகளில், என்னுடைய மனதில், என்னுடைய உணர்வில் வசனத்தோடு வரணும். காத்திருந்து 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 ஜெபித்தா தான் கர்த்தர் வார்த்தை வழியாக நம்மளோடு பேசுவார். அப்போ இங்கு வேதம் சொல்கிறது பாருங்கள், என்னுடைய வாயில ஜனங்கள் என்னத்தை தேடுறாங்களா? வார்த்தையே தேடுறாங்க. அப்போ அந்த வார்த்தையை நான் கொண்டு வரணுமே. அப்போ கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய அறிவுள்ள உதட்டை அறிவால் நிரப்பணுமே. அறிவுனா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், அவரை அறிகிற அறிவே, அறிவதே அறிவு என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு பேச ஆரம்பிப்பார். பாருங்க, 9 வரத்தில் முதல் வரம் ஞானத்தை போதிக்கு வரோம், 2வது வரம் அறிவை உணர்த்தக்கூடிய வரம், அறிவை உணர்த்தும் ஆவியானவர். யாருக்கு என்ன வசனம் சொல்லணும், எப்படி சொல்லணும், இந்த வார்த்தையை எப்படி அவர்கள் மத்தியில் கொண்டு போகணும், இதுவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஆசாரியனுடைய உதடு, உங்கள் உதடு வேதத்தை காத்து கொள்ளணும். உங்கள் வாயிலிருந்து ஜனங்கள் எதிர்பார்க்கிறது வசனத்தை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலும் வசனத்தை பேசுங்க, வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க, வசனத்தின்படி வாழுங்க, வசனத்தையே காண்பீங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், வசனத்தை நிலைக்காலில் ஒட்டி வை, உன் கையில் கட்டி வையின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசனத்தெல்லாம் கையில் நம்ம என்ன செய்யணுமா? கட்டணும். பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணுமா. இந்த வசனத்தை நீ மறந்தேன்னா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் என்ன பண்ணிடுவேன்? மறந்துடுவேன். அப்போ எவ்வளவு ஏசப்பா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. ஆனால் அந்த வசனம் இன்னைக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, அந்த வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு எவ்வளோ நேரம் செலவிடுறோம்? 24 மணி நேரத்தில் வசனத்துக்கு நம்ம செலவிடுற நேரம் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பாரு. 24 மணி நேரத்தில் 24 அதிகாரம் கூட நம்ம படிக்கலைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் கூட நம்ம படிக்கலைங்க. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கலைங்க. எப்படிங்க கர்த்தர் நம்மளோடு இருந்து நமக்கு அற்புதம் செய்வார்? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அடுத்து பாருங்க, வேதம் சொல்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1052 பக்கம். ஓசியா 4:6. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி, 1052 பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? என் ஜனங்கள் 1052 பக்கம், ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள், நல்லா கவனிங்க, ஜனம் கர்த்தருடைய ஜனமா, ஆனால் அந்த ஜனத்துக்கு என்ன இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, அறிவில்லாமையினால். நம்மளும் கூட வீட்டில் சொல்லுவோம், அறிவே இல்லையா உனக்கு, ஏன் இப்படி பண்ணின, அறிவே இல்லையான்னு நம்ம எப்படிலாம் திட்டுறோம் பிள்ளைகளை, பெற்றோர்களை கூட நம்ம கேட்குறோம், ஏன் இப்படி அறிவில்லாமல் இப்படி செஞ்சீங்க? இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ என் பிள்ளை தான்ப்பா, ஆனால் அறிவு இல்லாமனால தான் நீ சங்காரம் ஆகிக்கிட்டு இருக்கிற.
உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, உன்கிட்ட சரியான வெளிப்பாடு அறிவு இல்லை. போராட்டம் வருதா, உனக்கு சரியான அறிவு இல்லை. அதை எப்படி மேற்கொள்றதுன்னு உனக்கு தெரியல. அதை எப்படி நீ ஜெயிக்கணும்னு உனக்கு அறிவு இல்லாததுனால தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீ சம்பாதித்து கொண்டு இருக்கிற. அப்போ நமக்கு கட்டாயம் தேவனுடைய அறிவு நமக்கு தேவையாக இருக்கு. அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடினா ஒருவரையும் நம்பி அவர் இறங்கவில்லை என்று வேதம் சொல்லுது. மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லு. காட்டி கொடுக்குறவனு முன்னாடியே சொன்னார், இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான். நான் அப்பத்தை பிட்டு துணிக்கையை நான் யாரிடத்துல கொடுக்குறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். எவ்வளோ அழகா இயேசு அவனை அறிந்திருந்தார் பார். மறுதளிக்க போகிறவனை இயேசு அழகா சொல்கிறாரு, நீ 3 முறை கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 முறை என்ன பண்ணிடுவேன், மறுதளிச்சிருவப்பா சொன்னார்ல. சாத்தான் உன்னை புடமிட கேட்டுக்கொண்டான், நீ சோதிக்கப்பட்ட பின்பு என்ன சோதனை அந்த பின்னாடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். யாரு காட்டி கொடுக்க போறா, யாரு கர்த்தருக்காய் பிரகாசிக்க போறா, எல்லாமே தெரியும். அருமையானவர்களே, இங்க சொல்றாரு பாருங்க, நீ வேதத்தை அறியக்கூடிய அறிவை நீ வெறுத்தாய். நமக்கு ஒரு வாஞ்சை வரணுங்க, பைபிளை படிக்கணும் 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 படிக்கணும். அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்குதுன்னா ஆவியானவர் உனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அந்த எண்ணமே எனக்கு வரமாட்டேது பிரதர்னா நீ ஓ பல்பு பீஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். வசனத்தை ஆவியானவர் இருந்தார்னா உணர்த்திக்கிட்டே இருப்பார். வேதத்தை படி வேதத்தை படி, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு, வசனத்தை பாடி தியானம் பண்ணு தியானம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்குள்ள அந்த உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இல்லை நம்மள சிலர் எனக்கு அந்த உணர்வே வரமாட்டேது பிரதர்னா அப்போ நீ இன்னும் பூரணப்படலை என்பது உனக்கே நல்லா தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், வேதத்தை வெறுத்தாய், வசனத்தை வெறுத்தாய், வசனத்தை படிப்பதை வெறுத்தாய், வசனத்துக்கு முன்னாடி நேரத்தை செலவிடுவதை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை. அவன் யாரு? ஆசாரியன். ஆசாரியனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? அறிவுள்ளவனா இருக்கணும். ஆசாரியனா இருக்கிறவன் வேதத்தை நேசிக்கிறவனா இருக்கணும். ஆசாரியனா இருக்கிறவன் வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருக்கணும். நீ என்ன பேசினாலும் வசனத்திலிருந்து தான் பேசணும். என்ன பேசினாலும் அதுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் வசனம் தான். நீ எங்கே வந்தாலும் கடைசியில் வசனத்துல தான் கொண்டு போய் அதை முடிக்கணும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, போதக சமர்த்தனா நீ இருக்கணும். யாருக்கு இன்னாருக்கு இன்ன பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீ வாக்கு வல்லமையுள்ளவனாய் நீ இருக்கணும். அப்ப அருமையானவர்களே, நீ உன் தேவனுடைய வேதத்தை, ரொம்ப வருத்தமா இருக்கு, எதை வேணாலும் மறந்துடுங்க, புருஷனை கூட மறந்துடுங்க, பிள்ளைகளை கூட மறந்துடுங்க, ஆனா வேதத்தை மட்டும் மறக்காதீங்க. புருஷன் நியாய தீர்ப்புல வந்து உனக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பிள்ளைகள் நியாய தீர்ப்பில் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த வேதம் தாங்க நியாய தீர்ப்பில் உன்னை வந்து முன்னாடி நிற்கும். இந்த வசனம் தாங்க உனக்கு நியாயம் சொல்லும். இந்த வசனம் தாங்க உன்னை நியாயம் தீர்க்கும். எசப்பா சொல்றார், என்ன மறந்தாயின்னு கூட அவர் சொல்லலை, நீ வேதத்தை மறந்துட்டியப்பா. வேதத்தை நான் உனக்கு எவ்வளோ மகத்துவமாக நான் எழுதி கொடுத்தேன். ஏன் உனக்கு சத்தம் கேட்கல தெரியுமா? நீ என் வேதத்தையே படிக்கலை. கர்த்தர் எதன் வழியா பேசுவார்? எதன் வழியா கர்த்தர் பேசுவார்? வசனத்தை விட்டு வெளியில பேசவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமையாக செய்தி கேட்குறவங்க என்று சிலர் சொல்லியிருக்காங்க, இப்படி பிரதர் வசனத்துக்குள்ளேயே கரெக்டாக கொண்டு போகிறீங்களே, வசனத்தை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க. 2 வீக் முன்னாடி என்னை கேட்டார், எப்படி எங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, எப்படி கரெக்டாக பேசுகிறீங்களே, நாங்கள் என்ன ப்ராப்ளத்தில் வர்றோமோ அதவே டச் பண்ணுறீங்களே, இது எப்படி ஒரு மனுஷனுக்கு தெரியாதுங்க. கர்த்தருக்கு மகிமையாக காலையில் ஒரு கூட்டம் வந்துட்டு போச்சு, இப்போ ஒரு கூட்டத்தை பார்க்குறேன், சாயந்தரம் ஒரு கூட்டத்தை பார்ப்போம். எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியாது யார் வர்றா என்ன வசனம் அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அந்த கர்த்தரை இறுக்கியா பிடிச்சிட்டோம்னா அவர் எனக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஏற்றதை பேசிடுவார். அப்போ எனக்கு இலகுவான காரியம் அவரை பிடிச்சிக்கிறத. அவரை கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு வச்சிங்களே, வேலை எல்லாம் நடந்துடும். அவரை விட்டுட்டு வந்துட்டோம்னா எந்த வேலையுமே இங்கே நடக்காது. அப்போ கூட்டிகிட்டு வர வேண்டியவரை எப்படியாவது அழுது பொழுது ஜெபம் பண்ணி மன்றாடி கெஞ்சி கூத்தாடி அவர் பக்கத்தில் எப்படியாவது நேரத்தை செலவிட்டு மெதுவாக ஆளை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டோம்னு வச்சுங்களே, கறந்துட்டுங்க, எல்லா காரியமும் ஈஸியாக நடந்துடும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். அவர் சொல்றார் பாருங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை, இந்த மாதம் ப்ராப்பர்ஸ் என்ன தெரியுமா, வேதத்தை மட்டும் மறக்காத. வேதத்தை நீ மறந்தேன்னா கர்த்தர் உன்னை மறந்துடுவார். இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் ப்ராப்பர்சி.
இதுதான் உங்களுக்கு கர்த்தர் சொல்ற ரேமா வார்த்தை. இந்த மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறபடியெல்லாம் நீ செய்தாயானால் நீ புத்திமானாய் விளங்குவாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, இது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது. சங்கீதக்காரன்ட்ட கடந்து வந்தேன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இதை விட என்னங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? உங்ககிட்ட தாங்க ரகசியம் இருக்கு. நீ உட்கார்ந்து இரவும் பகலும் தியானம் பண்ணு, அவ்வளோதான். நீ செய்யறத கர்த்தர் பார்ப்பாரு. அத்திமரத்தின் கீழே நீ வேதத்தை படிச்சதை நான் பார்த்தேன்னு சொல்லி நிக்கோதேமை பார்த்து, இவனு நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சார், இதிலும் பெரிதான காரியத்தை நீ காண்பாய். அவன் சொல்றான், எப்படி இது உனக்கு தெரியும்? என்ன எப்படி உனக்கு தெரியும்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான். அத்திமரத்தின் கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கடியில் உட்காந்து அவங்க வேதத்தை தியானிப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க அத்திமரத்தில் அடியில் உட்காந்து நியாயப்பிரமாண புஸ்தகங்களை ஆகமங்களை எடுத்து தியானம் பண்ணுவாங்க, பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரை உட்காந்து பேசுங்களே, இந்த மத்தேயு எப்போ எழுதப்பட்டுச்சு, மத்தேயு யாருக்காக எழுதப்பட்டுச்சு, மத்தேயுல எத்தனை முறை 2 மீன் 5 அப்பன்னு வருது, அதே இது மார்க்கில் எங்கே வருது, அதே இது லூக்காவில் எங்கே வருது, அதே இது யோவானில் எங்கே வருது, எத்தனை பேர்த்த உயிரோடு எழுப்பினார், எத்தனை பேரை செத்தவங்களை எழுப்பினார், கல்லறையில் எத்தனை பேர்த்த எழுப்பினார், ஏசப்பா செஞ்ச அற்புதம் எல்லாம் எத்தனை. அதை உட்காந்து நீங்கள் 2 பேரும் பேசுங்க, சண்டையே உங்கள் வீட்டில் வராது. கைத்தட்டி கருத்துருங்க. என்ன பேசுகிறோம்? வேற கதை பேசி கடைசியில் சண்டையை போட்டுட்டு குடுமி சண்டையில் போய் நிற்கிது. பேச வேண்டியதை பேசுனா சண்டையே வராது. உங்கள் வீட்டுக்கார்ட்ட 2 வசனத்தை நீங்கள் எடுத்து பேசி பாருங்க, அவர் போய் சொல்லுவார், ஊர் உலகமே என் மனைவியா வசனமாக பேசுவோம், அழகாக இருக்கும். உள்ள நுழைஞ்சிட்டாலே மத்தேயு வரும், மார்க் வரும், லூக்கா வரும், யோவான் வரும். நீங்களும் உங்கள் மனைவி கிட்ட வசனத்தை பேசுங்க. இன்னையிலேருந்து வசனத்தை பேசி பாருங்களே, சண்டையே வராது. என் வாழ்க்கையில் அதை நான் நிறைய இடத்துல அனுபவித்து பார்த்துருக்கிறேன். நம்ம கையில் வேதம் இருந்தாலே நமக்கு விரோதியாக வர்றவங்க கூட, உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானம் அடைவார்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு என்ன ஆவாங்க தெரியுமா? சமாதானம் அடைவார்கள். கர்த்தர் அதை செய்வாருங்க. இங்கே அழகாய் கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தை மறக்காதீங்க. வேதம் உங்களுக்கு நித்திய வெளிச்சம், உங்கள் பாதைக்கு அது தீபம், உங்கள் காலுக்கு அது வெளிச்சம். அது உங்கள் குடும்பத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து தான் வசனம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை பிடிச்சுக்குங்க. அதனால தான் தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக நான் உண்மை என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். நம்ப பண்ணின வசனம். இந்த வசனத்திலே சில வசனங்கள் நம்மளை ரொம்ப பிடிக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அந்த வசனத்துக்கு போகிறப்பே நம்முடைய கண்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகும், மனசு ஒரு மாதிரி ஆகும். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது அப்படி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அந்த வசனம் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்களேன், வேதம் சொல்லுது ஏசாயால. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா ஏற்கனவே நம்ம ஒரு நாள் தியானித்தோம். ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். நீங்கள் பெறப்படும் பொழுது காலையில் எந்திரிச்சோடனே ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை கொஞ்சம் பாருங்கள். மனுஷன் முகத்தை பார்க்குறேன், நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம், நல்லா தானே இருக்குது, நம்ம முகம் மாறியா போயிடும். ஆனால் அந்த முகத்தை பார்க்கறதுக்கு எத்தனை தடவை கண்ணாடியை பார்க்குறோம்? தலையை சீவிட்டு பார்க்குறோம், பூவை வச்சுட்டு பார்க்குறோம், பவுடரை அடிச்சுட்டு பார்க்குறோம், சேலையை கட்டிட்டு பார்க்குறோம், இங்கிட்டு போனால் பார்க்குறோம், இங்கிட்டு போனால் பார்க்குறோம். என்னத்தை பார்க்குறோம்? அழுகி போகிறது, புல்லுக்கு ஒப்பாக இருக்குதான் உங்களுடைய மாம்சம். இந்த மகிமை இருக்குல்ல, அதெல்லாம் பூவு போல இருக்குதான். புல்லும் உதிரும், பூவும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்குமே ஒழியாது. அப்போ புல் எது? உடம்பு. பூ எது? உனக்கு இருக்கிற பணி. ஆசிரியர் வேலை, கலெக்டர் வேலை, இன்ஜினியர் வேலை, 4 வீடு இருக்குது, 4 கார் இருக்குது, 4 பங்களா இருக்குது, எனக்கு பின்னாடி இத்தனை வேலை. இதெல்லாம் மகிமை, இந்த மனுஷனுக்கு இருக்கிற மகிமை. புல்லும் உலர்ந்து போகும், அதன் பூவும் வாடி போகும், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைக்கும். பேதுருவில் பவுல் எழுதுறார். அப்போ நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு போயிடும், நம்முடைய மேன்மையெல்லாம் போயிடும், நம்முடைய மகிமையெல்லாம் போயிடும். ஆனால் நம்ம 2 போயிடும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த வசனம் அது நித்திய காலமாக என்றைக்குமே போகாது. பாருங்கள், எலிசாவை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க, எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அவனுடைய கல்லறையில் எதர்ச்சியாக ஒருத்தனை வேறொருத்தனை கொண்டு போய் புதைக்கிறாங்க. அந்த புதைக்கப்பட்ட அந்த சரீரமானது
எலிசா எலும்புல போய் பட்ட உடனே செத்தவன் உயிரோடு எழும்பி உட்காந்துட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காரணம், அந்த எலிசாவனுடைய உள்ளர்ந்த எலும்புகளுக்குள்ள ஒரு உயிர்மீச்சியின் வல்லமை இருக்குது. அந்த உயிர்மீச்சியின் வல்லமை செத்தவன் உடம்ப தொட்ட உடனே அவன் எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா, உலர்ந்த எலும்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எலும்பு, அந்த எலும்பு பூமிக்குள்ள கடந்து மக்கி போன எலும்பு, உலர்ந்து போன எலும்பு, உயிரற்ற எலும்பு. ஆனா இப்ப அந்த எலும்புக்குள்ளேயும் ஒரு வல்லமை இருக்கிறதாக வேதத்துல நாம் வாசிக்கிறோம். எரேமியாவில் பவுல் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்முடைய வசனம் என்னுடைய எலும்புகளில் அடைபட்ட அக்கினி போல எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த அபிஷேகம் எங்க இருக்குதான்? எலும்புக்குள்ள இருக்குது தம்பி, தங்கச்சி, தாயை, நீ மறந்துடாத. அப்ப இத்தனையும் செய்யறது என்ன தெரியுமா? இந்த வசனம் தாங்க. வசனம் இல்லாத பிரசங்கம் இல்லை, வசனம் இல்லாத பாட்டு இல்லை, வசனம் இல்லாத தீர்க்க தரிசனம் இல்லை, வசனம் இல்லாமல் இயேசு இல்லை, வசனம் இல்லாமல் பரலோகம் இல்லை. சகலத்திற்கும் அடிப்படையா இருக்கிறது வசனம் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. அதனாலதான் இந்த வசனத்தை தியானம் பண்ணு, தியானம் பண்ணு, தியானம் பண்ணு. வசனத்தை பிடிச்சுக்க, வசனத்தின்படி வாழு, வசனத்தை பேசு, வசனத்தை பாரு, அதை கொஞ்சம் கவனி. காலையில் எழுந்திரிச்சோன்னே வேதத்தை கொஞ்சம் பாரு, அது எங்க இருக்கு. இன்னைக்கு வச்சுட்டு போய் வைக்கிற வேதம் அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை காலையில தொலைவி எங்கடா கிடக்குது அப்படி எடுத்தோம்னா எப்படிங்க? செல்லு அங்க போய் பைபிள் படிக்காதீங்க தயவு செய்து. செல்லுல பைபிள் படிக்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் லைவ்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க, அது நிஜமாகாது. குடும்பத்தையும் கூட செல்லிலே பார்த்துக்கிட்டா போதுமா? பிள்ளைகளையும் செல்லிலே பார்த்துக்கிட்டா போதுமா? சாப்பாட்டையும் செல்லிலே பார்த்துக்கிட்டா போதுமா? சாப்பாடு தான் அங்கே இருக்குது, எல்லாமே செல்லில் இருக்கு, பார்த்துக்குங்க, வயிறு நிறைஞ்சிருமா? செல்லு அத்தியாவசியமான ஒரு இடத்துக்கு தேவைக்கு தான், அதிலேயும் நாங்கள் பைபிள் படிக்கிறோங்கிறது. பைபிள் மட்டுமா அதுக்குள்ளே இருக்குது? கொஞ்சம் மேலே தள்ளினீங்கன்னா என்னென்னமோ வருது. அதுக்குன்னு இருக்குது ஹோலி பைபிளுங்க, பேரே எழுதியிருக்கு பரிசுத்த வேதாகமம். உங்கள் செல்லு பரிசுத்த வேதாகமாக மாறுமா? மாறாது. அதனால் தயவுசெய்து வேதத்தில் படிங்க, வேதத்தை கொண்டுட்டு வாங்க. வேதம் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்குள்ளே வரவே கூடாது. நான் பாருங்கள், இங்கே ஒரு பைபிள் வச்சுருப்பேன், வர அங்கே ஒரு பைபிள் வச்சுருக்கிறேன், வீட்டுக்கு போனீங்கன்னா பைபிள் வச்சுருக்கிறேன், காரில் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையும் பைபிள் இருக்கணும். எங்கே நமக்கு தேவையோ அங்கே எடுத்து நம்ம என்ன பண்ணணும், உடனே அதை பயன்படுத்தணும். அப்போ நமக்கு ஒரு பைபிள் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எத்தனை சேலை வச்சுருக்கிறீங்க? போன வருஷம் கட்டின சேலையை கூட இன்னும் கட்டாமல் சில பேர் வச்சுருப்பீங்க. ஏன்னா அத்தனை சேலை இருக்குது, அதை கட்டுறதுக்கு இன்னும் நாள் வரல, நேரம் வரல, அதுக்கு என்னைக்காவது கட்டுவீங்க. ஆனால் சேலை அத்தனை இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் அத்தனை இருக்குது. கருப்பு சேலைனா கருப்பு செருப்பு, மஞ்சள் சேலைனா மஞ்சள் செருப்பு, பச்சை சேலைனா பச்சை செருப்பு, அதுக்கு ஏற்ற கழுத்தில் போடுறது, காதில் போடுறது, மூக்கில் போடுறது. ஆனால் வேதம்னு கேட்டால் பார்த்தா அட்டை ஒரு மாதிரியும், உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தா காயலாங்கடையில் கிடக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்க, இது எவ்வளோங்க? 1 கோடி ரூபாயா? ஒரு வேதத்தை வாங்கி அதை படிங்க, வாய்ப்பு இருக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட கொடுத்துருங்க, இன்னொரு வேதத்தை வாங்குங்க, படிங்க, சந்தர்ப்பம் இருக்கப்ப இன்னொருத்தர் கொடுங்க, நீங்கள் பயன்படுத்தி இன்னொருத்தர் கொடுங்க, பயன்படுத்தாமல் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப ஒருத்தர் கொடுங்க, இன்னொன்று வாங்கிக்கலாம். நம்ம இப்படி ஒரு விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கலாமே. ஆனால் நம்ம அப்படி செய்யறது இல்லைங்க. அந்த ஒத்த பைபிளை சாக வரைய அட்டை கிழிஞ்சாலும் சரி அதை தச்சு, செருப்பு தச்ச கதையை தச்சு அதவே சில பேருடைய பைபிளை எடுத்து பார்த்தா அந்த தாள் நஞ்சு போய் கிடக்கும். அதில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டேன், கிரியை சரியில்லையே, கர்த்தர் எப்படி வருத்தப்படுவார்? எனக்காக நீ ஒரு புது பைபிள் வாங்கக்கூடாதா? வசனத்தை கூட நீ நல்ல புதுசாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடாதா? நீங்கள் எத்தனை பைபிள் மாற்றிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிப்பார். ரசிக்கப்பட்ட காலத்தில் வாங்கின அந்த பைபிளவே இன்னைக்கு வரையும் வச்சுக்கிட்டு அதில் எங்கிட்டு குறிக்கிறது? சில பேருடைய பைபிள் இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க, எடுத்து நான் பார்ப்பேன், அப்படியே புதுசாக இருக்கு. என் பைபிளை நீங்கள் தயவுசெய்து அப்புறம் முடிஞ்சாங்க நான் எடுத்து பாருங்கள், ஒரு தாள் கூட வெள்ளையாகவே இருக்காது. எழுதி இருக்குன்னு கிறுக்கி எல்லாத்தையும், எல்லா பைபிளும், என் பைபிளும் 6-7 பைபிள் இங்கே வச்சுருக்கேன், எல்லாம் வர்றவங்க எடுத்து படிக்கட்டும். ஒரு தாள் கூட நீங்கள் வெள்ளைத்தாளை பார்க்கவே முடியாது, அத்தனை தாளில் எழுதியிருப்பேன், இருக்குன்னு கிறுக்கியிருப்பேன், கோடு போட்டிருப்பேன், அந்த பக்கம் இந்த கர்த்தர் உணர்த்ததெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அப்படி படிக்கணுங்க. உட்காந்து வேதத்தை பல மணி நேரம் படிங்க, நேரத்தை செலவிடுங்க. அதனால தான் சொல்கிறாரு, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாட்டா அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம். அப்படின்னா விடிய காலத்தில் ஒன்றும் வெளிச்சம் இருக்காது, இருள் தான் இருக்கும்.
காலையில் எந்திரிக்கிறப்ப அவனுக்கு பிரச்சனை தான் அங்கே இருக்கும். காலையில் எந்திரிக்கிறப்ப அவனுக்கு வேதனை தான் அங்கே இருக்கும். காலையில் எந்திரிக்கிறப்ப அவனுக்கு துர்ச்செய்தி தான் இருக்கும். நீ வேதத்தை படித்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வா. வெளியில் வர்றப்ப இருளாக இருந்தாலும் அது உனக்கு வெளிச்சமாய் மாறும். அது காரணம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரலைங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் அறிவை வெறுத்தாய், என் வேதத்தை வெறுத்தாய், என்னுடைய வசனத்தை நீ கை கொள்ள மறந்தாய். உனக்கு தெரியும், நீ பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வசனம் இப்படி இருக்குது, செய்யக்கூடாதுன்னு தெரியும். இங்கே கொள்ள பிள்ளைகளுக்கு தெரியுங்க, பைபிளில் இருக்கிற வசனம் பூரா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் துணிந்து, அது ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாராம், அதை ஒரு மனுஷன் பார்த்துட்டாராம். பார்த்ததுனால இப்போ அவருக்கு என்னாச்சுன்னா பயம் வந்துருச்சு. அவர்கிட்ட ஓடி போய் கெஞ்சினாராம், ஐயா யார்ட்டையும் சொல்லிடாதையா, நீ பார்த்து விட்ட. அவர் சொன்னாராம், எனக்கு ஏயா பயப்படுற, ஆண்டவருக்கு பயப்படு, அவரு தானே பார்த்தாரு. அப்போ அவர் சொன்னாரா, ஆண்டவர் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாரியா, ஆனால் நீ ஊர் உலகம் பூரா சொல்லிவிடுவ. எனக்கு அவரை குறித்தெல்லாம் பயம் கிடையாது, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார், மனசுக்குள்ளே வச்சு. ஆனால் நீ இருக்கிறியே, இப்பயும் ஒரு 1000 பேர்த்துட்டு நீ சொன்னாத்தான் உனக்கு தூக்கம் வரும். தயவுசெய்து என்னை அசிங்கப்படுத்திடாது. அவருக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஆனால் உன்னை குறித்து எனக்கு என்னவா இருக்கு? நம்ம யாருக்கு பயப்படுறோம்? ஆண்டவருக்கு நம்ம இன்னும் பயப்படலைங்க. அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை இன்னும் நம்ம செலுத்தலை. அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னும் நம்ம கொடுக்கல. அவருக்கு பயப்படுற அந்த பயம் இன்னும் நமக்குள்ளே இல்லை. உண்மையாக தாழ்மையோடு நம்ம ஒத்துக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளை. இன்னும் நம்மகிட்ட குறை இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய சத்தம் கேட்கல. வருது, சத்தம் வருது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் வருது. பெண்மானுங்களை ஈனும்படி செய்கிற சத்தம் வருகிறது. அக்கினி ஜுவாலைகளை ஊற்றக்கூடிய மகிமையின் சத்தம் வருகிறது. ஆனா நம்ம காது எப்படி இருக்கு தெரியுமா? வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. தேங்க்யூ. ரிபரப ரிபரப லரபா. வாசிக்கலாமா எல்லாரும்? நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். அடுத்த ஒரு கோடு போடுறீங்களா அந்த இடத்துல? நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கிறது. கேட்கறதுல கொஞ்சம் மந்தம். சில டாக்டரு, காது டாக்டர் கேட்பாங்க, கேட்குதா? கொஞ்சமாக கேட்குது. நல்லா கேட்குதா? கொஞ்சம் கூடுதலாக கேட்குது. அப்போ என்ன அர்த்தம்? கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். இயேசு என்னத்தில் பார்க்குறேன்னா, நடக்கிற மனிதனை மரங்களை போல நான் பார்க்குறேன். கண்ணெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, ஆனால் பார்வை இல்லைங்க. காதெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, ஆனால் கேள்வி புலன் இல்லைங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும், பார்த்தா குறைவில்லாத மாதிரி இருக்கும், ஆனால் கேட்காது. நமக்கு அப்படி தாங்க. காதார கேட்டும் கண்ணார கண்டும் உணராது இருக்கிறார்கள் எழுதியிருக்கா? நல்லா கேட்குறோம். வசனம் பூரா இங்கிட்டு இருக்கவங்களாம் கேளுங்க, எல்லாம் கேட்கும். நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற வீட்டில் ப்ரேயர் நடத்துகிறப்ப இதே ஸ்பீக்கர் நாங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்பீக்கர், அதுதான் அங்கே பஜாரில் வச்சுருப்பேன். வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், வெளியில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். இங்கே நடத்துகிற மாதிரியே தான் அங்கேயும் ஓப்பன் மாதிரி தான் நடத்துவோம். எல்லாம் லவுட் ஸ்பீக்கர், இதே மாதிரி சத்தம், எதுலேயுமே குறைக்கல. அப்போ இருந்து இப்போ வரையும் இதே மாதிரி தான். அப்போ என்றும் ஆனந்தம் பாட்டு ஃபாதர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பாட்டை நாங்கள் நல்லா பாடி 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 ரொம்ப அந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். ஒரு நாள் ஆராதனை இல்லாத அன்னைக்கு நான் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த பாட்டு என்றும் ஆனந்தம் பாட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சத்தம் கேட்டுச்சு. நம்ம தானே இந்த பாட்டு பாடுவோம், இங்கே யாரோ பாடுறாங்கடான்ட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியில் போய் அந்த சந்தில் போனேன். அப்போது ஒரு அம்மா அந்த காலை நேரத்தில் விளக்கிக்கிட்டு இந்த பாட்டு பாடுறாங்க. எங்கள் வீட்டை தாண்டி அடுத்த 2வது வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்க இறந்துட்டாங்க, இப்போ இல்லை. அவங்க இந்த பாட்டை என்றும் ஆனந்தம் நல்லா பாடுனாங்க. நான் போய் பக்கத்தில் நிற்கிறேன், என்னையும் பார்க்குறாங்க, பாடுறாங்க. அப்போ என்ன, நான் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு நான் வந்துட்டேன். நான் நினச்சேன் நம்ம தான் பாடுறோம்டான்னு. ஆனால் அந்தம்மா ஆலயத்துக்குள்ளே வரல. எப்படி கேட்குறாங்க? கேட்டாங்க. கேட்டு 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 அவங்க மனசுக்குள்ளே அந்த பாட்டு போய் அவங்கள அறியாமலேயே அந்த பாட்டை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு அம்மா சொன்ன ஒரு சாட்சி, அவர் இந்த என்னமோ ஒன்று பேசுகிறாருல்ல, அப்போ பேசுகிறப்ப என் உடம்புக்குள்ளே அதாவது என்னென்னமோ செய்யுது.
மற்ற நேரத்துலலாம் இல்லை, ஆனால் அவர் பேசினார்னு எனக்குள்ளே வந்து என்னென்னமோ செய்யுது பாருங்க. அது கரண்ட் மாதிரி எங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா? அப்போ உள்ளே ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம இங்கே பேசினா எங்கேயோ இருக்கிறவனை தொடுது, எங்கேயோ அது போகுது, கிரியை செய்யுது. ஆனால் என்னதான் சொன்னாலும் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக உட்கார்ந்துருந்தா என்ன செய்ய முடியும்? எம்பிட்டு நேரம் பிரசங்கம் பண்ணுறோம், எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம், வசனத்துக்கு அழுத்தம் கொடுக்குறோம், ஜபத்துக்கு அழுத்தம் கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் அழுத்தம் கொடுத்து 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 நாங்கள் பேசினாலும் கேட்குற அந்த உணர்வே இல்லாமல் உட்கார்ந்துருந்தா எப்படி உள்ளே போகும்? உள்ளே போகவே போகாது. அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மனசுக்குள்ளே உள்ளே போய் டச் பண்ணணும். அப்போ நம்ம தாங்க என்ன செய்யணும்? நல்ல தொடும்படி கர்த்தர் கிரியை செய்யணும். அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால். அப்போ நம்மளும் கேட்குறப்ப அவருக்கு என்னடா வேலை, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், நமக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய இருக்கேன். அப்போ தான் எஸ்எம்எஸ் வந்துட்டியா, அறுத்துக்கிட்டு இருக்கேன் மனுஷன், முடிக்க மாட்டேறேன், நீ எங்கே இருக்க, எங்கே கொஞ்சம் பாரு பார்க்கலாம், இந்த வேலையும் நடக்குது தெரியுமா? ஹலோ, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? என்னுடைய ஆவியானவர் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆவியானவர் இந்த ஆலயத்துக்குள்ளே அவ்வளோ எஸ்எம்எஸ் அனுப்புறது, சிரிக்கிறது, பார்க்குறது எல்லாமே இருக்குது. வாலிப பிள்ளைகளுடைய சேட்டை இருக்க தானே செய்யும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கேள்வியில் மந்தம், அந்த டயத்தில் என்னமோ நடக்கட்டும், நமக்கு என்ன? அப்போ தான் எந்திரிச்சு 4 தடவை என்னங்க பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி போனும் பேச போய்கிட்டே இருக்கு, சறுக்கணும் டர்ன்னு தூக்கிட்டு ஓடி போயிடுது. யார் பேசுனா நமக்கு என்ன? இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறவர் யார்? அந்த உணர்வு இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போவோமா? எங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கப்ப கலெக்டர் முன்னாடி போனை தூக்கிட்டு நீங்கள் வெளியில் போவாங்களா? ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற கணம் கூட கர்த்தருக்கு கொடுக்கறதில்லைங்க. ஒரு சின்ன போன் வந்தால் ஒன்றுக்கும் இல்லாத பிரயோஜனம் இல்லாத ஒரு போனை தூக்கிட்டு உடனே போய் அங்கே போய் 1/4 மணி நேரம் பேசி அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு வந்தால் இங்கே பாதி செய்தி முடிஞ்சு போயிரு. இதான் கேள்வியில் மந்தம். கேட்க வாஞ்சை இல்லை, கேட்குவதுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணுறோம்? நம்ம கட் பண்ணிடுறோம். நம்ம எந்திரிச்சு வெளியே நம்முடைய விருப்பப்படி போயிடுறோம். அந்த செய்தியை நம்ம கேட்க விருப்பமற்றவர்களாய், கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாய். அந்த வசனத்தை பாருங்களேன், மீண்டும் வாசிக்கிறேன், 11ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது. ஆமாம், எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் சில பேர்த்துக்கு என்ன ஐயா பேசினாரு அதான் தெரியல பிரதர், பேசிக்கிட்டே இருந்தேன் மனுஷன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, வகை தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு முடிக்கவே மாட்டேங்கிறாருங்க. யோசித்து பாருங்க, இது தேனீட்ட பணியாரம் இல்லையா? கேட்கறதுக்கு 3 நாள் பிரசங்கம் பண்ணாருங்க ஏசப்பா. 3 நாள் அங்கே மைக்கு கிடையாது, ஒர்ஷிப் கிடையாது, பாட்டு கிடையாது, ஆராதனை கிடையாது. அங்கே 3 நாள் என்ன வசதி வாய்ப்பு கிடையாது, உட்கார இடம் கிடையாது, டாய்லெட் ரூம் கிடையாது, ஓப்பன் பிளேஸ். 3 நாள் பிரசங்கம் பண்றாரு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். மோசேக்கு 40 நாள் பிரசங்கங்க. மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார், கையை எங்க இப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, எவ்வளவு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கணும். அவர் கர்த்தரிடத்துல போய் உட்கார்றது சாதாரண காரியமா? நம்ம மனு யோசித்து பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு தெரியுமா? இந்த இடத்துல தாங்க இவ்வளோ வசதி வாய்ப்புலேயே நம்மளால் உட்கார முடியல, கேட்க முடியல. ஆனால் இதுக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தில், இதை நியாய தீர்ப்பில் எப்படி பதில் சொல்ல போகிறோம்னே தெரியல. எல்லா வசதியும் உனக்கு செஞ்சு கொடுத்து, உனக்கு குடிக்க தண்ணி, காற்றுக்கு ஃபேனு, டாய்லெட் ரூம்பு, மத்தியான சாப்பாடு, உனக்கு வாகனம் வசதி எல்லாம் கொடுத்துட்டு வசனத்தை மட்டும் கேளுப்பானா? எல்லாத்தையும் அனுபவிப்போம், வசனத்தை கேட்க மாட்டோம், அதன்படி வாழ மாட்டோம்னா எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? அருமையான தம்பி தங்கச்சி, கேள்வியில் மந்தம் இருக்கக்கூடாது. நல்ல காதை குடைஞ்சு கேட்கணும். ஆண்டவரே, இந்த வசனம் என் மனசை மாற்றணும், என் வாழ்க்கையை மாற்றணும், என் உணர்வை மாற்றணும், எதிர்காலத்தை மாற்றணும். இங்கே உள்ளே வந்துட்ட வேறே சிந்தை நமக்குள்ளே வரக்கூடாது. ஏசப்பா சொன்னார், உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். பாருங்க, அவரோடு உட்காந்துக்கிட்டே ஒருத்தன் எப்படி இருக்கேன், நம்மளிலும் ஒரு ஆள் அப்படி இருக்கக்கூடாது. வேறே சிந்தை உள்ளவர்களை நம்ம இருக்கக்கூடாது தம்பி தங்கச்சி. சரி, சத்தம் கேட்ட சில நபர்களை உங்கள் மத்தியில் நான் காண்பித்துட்டு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்துங்களே. எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் எப்ப இருப்பாரா?
எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறேன் போன்னு நூற்றுக்கு அதிபதிட்ட சொல்றார். ராஜாவின் மனுஷன்ட்ட அவன் போனான். அப்ப அவன் சொல்றான், அவன் வார்த்தையை நம்பி போனான். கர்த்தரின் வார்த்தையை நம்பி போனான். கூட்டிட்டு போகல, வார்த்தையை நம்பி போனான். இங்க பாருங்க, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய். ஆழத்துல போய் வலைய போடும், அவ்வளவுதான். அவனுக்கு தெரியும் இப்ப மீன் கிடைக்காது. ஏன்னா இது பகல் பொழுது, சூரியன் உதயம் ஆயிடுச்சு, மீன் அடியில் போயிடும். நல்லா தெரியும், ஏன்னா அவன் பிறப்புல இருந்து அவன் மீன் பிடிச்சவன். அவனுக்கு தெரியாத கலையா ராத்திரில தான் மீன் பிடிப்பாங்க. இப்பயும் பாருங்க, மீனவர்கள் ராத்திரில தான் கடலுக்கு போவாங்க. மீன் பிடிச்சிட்டு காலையில பார்த்தீங்கன்னா கரையை நோக்கி அவர்கள் வருவார்கள். ஏன்னா இரவு நேரத்தில் தான் அந்த வெளிச்சத்தில் மீன்கள் மேலே வரும். இலகுவா வலை போட்டோன்னே சிக்கிக்கும். சூரிய உதயம் ஆனோடனே மீன் அடியில் போயிடும், கீழே போயிடும். இப்போ பகல் வேலையெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வலது பக்கம் வலையை போடுப்பாங்கிறார். அவனுக்கு தெரியும் என்ன இருக்கு, மீன் இருக்காது, அடியில் போயிடும். ஆனாலும் கர்த்தர் சொன்னார் இல்லையா, அவன் சொல்ற நம்முடைய வார்த்தையின் படி நான் வலையை போடுகிறேன். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப நாமும் வார்த்தையின் படி ஜெபிக்கணும், வார்த்தையின்படி குடும்பத்தை கட்டணும், வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி பேசணும், வார்த்தையின்படி நம்முடைய காரியங்களை செஞ்சேன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. சொல்றாரு பாத்தீங்களா, என் சத்தத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்க. இதை யார் எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு ஒரு 4 மனிதர்களை உங்கள் மத்தியில் நான் காண்பிச்சுட்டு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை மையமா வச்சுக்குங்க. என் வசனத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனா இருப்பேன். வசனம் சொல்லுது, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். இதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம சத்தம் கேட்கணும்னா முதல்ல சத்தியவானாக வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாறுனா சத்தத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க பண்ணிடுவாரு. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல முதல் காலம், முதல் நூற்றாண்டு, முதன்னு உலகம் தோன்றின வரலாற்றுல ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு அழகா கேட்டு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அழகா அவன் செயல்பட்டு செவி கொடுக்கிறான். ஆனா இவ்வளவு பிந்தின காலத்தில் இருக்கிற நாம கூட இன்னைக்கு இவனுடைய சுவாபம் நம்மகிட்ட இல்லாதபடி இருக்கிறது வருந்தத்தக்க வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 7வது பக்கம் வாசிக்கலாமா? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கரந்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லாமா? இந்த மனுஷனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான். நோவா அப்படியே செய்தான். எப்படி செய்தான்? 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. மரப்பேரு கொப்பேர் மரம். அந்த மரத்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை அவன் இருக்கிற ஊர்ல இல்லைன்னா, அல்லது பக்கத்து ஊர்ல இல்லைன்னா, அடுத்த தேசத்துலதான் அது இருக்குதுன்னா, மரத்தை சொல்லிட்டாரு. ஆனா அந்த மரம் எங்க இருக்கு, அதுக்கு அவன் எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கணும், அந்த மரத்தை போய் அவன் எத்தனை ஊர்ல தேடி இருக்கணும். அது பக்கத்திலேயே இருந்திருக்கும். ஒருவேளை பக்கத்துல இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒருவேளை தூர தேசத்துல இருந்திருந்தா நோவா அந்த தேசத்தை நோக்கி அவன் நடைபயணம் போயிருக்கணும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு ஊரா கேட்டிருப்பேன், கொப்பேர் மரம் எங்க இருக்கு, கொப்பேர் மரம் எங்க இருக்கு. அவங்க கேட்டிருப்பாங்க, எதுக்கு கேட்குற, ஏன் கேட்குற, உனக்கு எதுக்கு கொப்பேர் மரம், இங்க பாரு நல்ல கேதுரு மரம் இருக்குது, இங்க பாரு நல்ல சந்தன மரம் இருக்குது, இங்க பாரு நல்ல என்ன இருக்கு, பட்டாக்கு மரம் இருக்குது, ஆலமரம் இருக்கு, அரச மரம் இருக்கு, பூச மரம் இருக்கு, எல்லாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், கொப்பேர் மரம் தான் வேணும். எதுக்கு கொப்பேர் மரம் உனக்கு வேணும்? கர்த்தர் பேலை கட்ட சொன்னாரு. எதுக்கு பேலை கட்ட சொன்னாரு? அழிவு வரப்போதான். எதுக்கு அழிவு வரப்போகுது? மக்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்களாம். எப்படி சுவிசேஷத்துக்கு வேசல் பாருங்க, எல்லா பேர்கிட்டையும் சொல்றான். சரி, மரத்தை பார்த்தாச்சு. அந்த மரம் எப்படி இருக்கணும்? 15ஆம் வசனம், அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், 299, 280, 304, 301, 306. 300னா 300 தான். ஒன்று கூட்டக்கூடாது, ஒன்று குறைக்கக்கூடாது. வசனத்தில் ஒன்றையும் கூட்டாதே குறைக்காதே. நாம் இன்னைக்கு யோசித்து பாருங்க,
சொன்னபடி கரெக்டாக செய்கிறோமா? கொஞ்சம் கூட்டிக்கிட்டேன் பிரதர், கொஞ்சம் அவர் சொன்னதுலேருந்து குறைச்சிக்கிட்டேன் பிரதர். நமக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி வசனத்தை கூட்டிக்கிறது, வசனத்தை அந்த மாதிரி குறைச்சிக்கிறது. ஒத்து போகிற வசனத்தை செய்யறது, ஒத்து போகாத வசனத்தை விட்டுறது. இது நமக்கு ஒத்து வராது பிரதர். இந்த வசனத்தின்படிலாம் வாழ முடியாது பிரதர். இந்த வசனத்தை செஞ்சிடலாம் பிரதர். நமக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ப்ளஸ் போட்டுக்கிட்டு முடியாததுக்கெல்லாம் மைனஸ் போடக்கூடாது. 300 முழம்னா 300 முழம்தான் அகலம். பாருங்க, அங்கேயே சொல்றாரு பாருங்க, 50 முழம் உயரம், 30 முழம். 3 அவர் தான் சொன்னார். இவனா செய்யல, இவனா கட்டலை, இவனுக்கு தெரியாது. அவருடைய ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனையின்படி செய்யும் பொழுது தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் சொல்கிற ஆலோசனையை நம்ம கேட்கணும். அதுக்கு தானே அவர் பேசுகிறார். இப்போ இந்த மரத்தில், ஏன்பா இந்த மரத்தில் எங்கே போய் பார்க்குறது, தென்னை மரத்தில் கட்டினா பத்தாதா? நீங்கள் தானே செய்ய சொல்லியிருக்கிறீங்க. எந்த மரத்துலேயாவது ஒரு மரத்தை மாற்றிக்கலாம். இப்படி தான் நம்மளும் இப்படி தாங்க. அதனால தான் நம்மளால் சத்தம் கேட்க முடியல. சத்தியவான்னா என் சத்தம் கேட்பேன், என் பிள்ளைகள் என் பேச்சு, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சில பேர்த்துக்கிட்ட ஆண்டவர் ஏன் பேச மாட்டாருன்னா, இவன்கிட்ட சொல்லியும் பிரயோஜனமே இல்லை, அவன் சொன்னாலும் செய்ய மாட்டேன். நாங்களும் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவங்கள்ட்ட சொன்னால் இதை செய்வாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் செய்ய மாட்டாங்க. இவங்க சரின்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இவங்க வர்றேம்பாங்க, வரமாட்டாங்க. நாங்களே அனலைஸ் பண்ணிட்டோம். ஒரு ஆள் இப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தரை பற்றி A to Z எங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கே ஒருத்தரை பற்றி தெரியும்னா படைச்சவருக்கு எப்படி தெரியும்? யோசித்து பார். யாருக்கிட்ட சொன்ன செய்வான்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. இவன்கிட்ட சொன்ன செய்வான்னு அவனை தேடி போய் 300 முழம் நீளம் இருக்கணும்பா, 50 முழம் அகலம் இருக்கணும்பா, 30 முழம் உயரம் இருக்கணும்பா, மரம் கொப்பேர் மரம்பா, நீ இந்த வேலையை செய்ப்பா. அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். நமக்கும் கர்த்தர் சொன்னார்னா, சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான். அப்ப நம்ம கேட்கணுங்க, கர்த்தர் சொல்றதான் செய்யணும். இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, என் மனைவி சொன்னுச்சு, என் பிள்ளைகள் சொன்னுச்சு, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சொன்னாங்க, எனக்கு சிநேகிதர்கள் சொன்னாங்க, என் உயிர் போல இருக்கிறவன் மாமா சொன்னார், எத்திரோ சொன்னாருன்னு மோசே கேட்டான்ல, யோசுவா கிபியோனியர்கள் பேச்சை கேட்டான்ல, ஆபிரகாம் சாராய் பேச்சை கேட்டான்ல, ஆதாம் ஏவாள் பேச்சை கேட்டான்ல. கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு ஏவாள் பேச்சை கேட்டு கடைசியில் நாட்டை தேசத்தை விட்டே துரத்தப்பட்டேன், ஏதேனை விட்டே துரத்தப்பட்டேன். சாராள் பேச்சை கேட்டு அவன் வாழ்க்கையில் தலையில் மண்ணை போட்டு கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில் ஒரு பெரிய அழிவை ஆபிரகாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார். அவன் துஷ்டன் என்று கர்த்தரை எழுதி வச்சிருக்கிறார். நாம் செய்கிற கீழ்ப்படியாமல் கடைசி வரையும் பிரச்சனையை உண்டாகும். சொல்லுவோம், நான் செஞ்ச தப்பு 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 தப்பு. அப்போ அருமையானவர்களே, நோவா எந்த காலத்தில், நியாயப்பிரமாணமே இல்லாத காலங்க, நியாயப்பிரமாணமே உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்னபடி செஞ்சானா. ஒரு வார்த்தை மாற்ற, அளந்து பார்த்தா 300 அடி, அளந்து பார்த்தா 50 அடி, அளந்து பார்த்தா 30 அடி, அதே மரம். அதனால தாங்க அந்த பேலை 150 நாள் வரையும் தண்ணியில் மிதஞ்சி. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க. எத்தனை ஆண்டு நீங்கள் மிதந்துக்கிட்டே இருப்பீங்க, ஒருத்தனும் உன்னை நெருங்க முடியாது. நீ வார்த்தை மேலே நின்று பழகிட்டேன்னா அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை உன்னை தாங்கும், அந்த வார்த்தை உன்னை தூக்கும், அந்த வார்த்தை உன்னை சுமக்கும், அந்த வார்த்தை உன்னை ஏந்தும், அந்த வார்த்தை உன்னை தப்புவிக்கும். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், தாமதித்தாலும் காத்திரு, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் அது வரும். ஆண்டவருடைய வார்த்தை தரையிலேயே விழாது. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது, அது பொய்யுரையாதது, அது வாக்கு மாறாதது, அது வல்லமையுள்ளது. அடுத்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4. பாப்பா, பெண் பிள்ளைகள், கிதியோன் ஊழியம் வாசி பார்க்கலாம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வாசிப்போம். ரீபாலா ராபா. ஆதியாகமம் 12:1 வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க சவுண்டா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், வாசிங்க என் கூட, நீ இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அடுத்த வார்த்தை நல்லா கோடு போட்டு அதை அப்படியே ரேவே வேலை மாத்துக்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கைத்தட்டுங்க, அவன் புறப்பட்டு, புரியுதா, உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா விட வேண்டியது எத்தனை? 3 விடணும். ஊரை விடணும், இனத்தை விடணும், தகப்பனை விடணும். ஆனாலும் 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்னபடியே இனத்தை விட்டான், கர்த்தர் சொன்னபடியே தேசத்தை விட்டான், கர்த்தர் சொன்னபடியே தகப்பன் குடும்பத்தை விட்டுட்டு கர்த்தர் சொன்ன இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு போனான். எவ்வளவு கீழ்ப்படிஞ்சான் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 22, இதே ஆபிரகாம் தான். 22, தேங்க்யூ லார்ட். 2வது வசனம், 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிக்கலாமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலி இடு என்றார். அடுத்த வார்த்தை கைத்தட்டி வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் சேனத்தின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரனாக ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகனப்பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு, கைத்தட்டுங்க, தேவன் தனக்கு குறித்திருக்க இடத்திற்கு புறப்பட்டு போனான். அங்கேயும் போனான், இங்கேயும் போனான், அங்கேயும் புறப்பட்டான், இங்கேயும் புறப்பட்டான். அப்பா விட்டுட்டு போகிறப்பையும் புறப்பட்டான், இனத்தை விட்டுட்டு போறப்பையும் புறப்பட்டான், தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு போறப்பையும் புறப்பட்டான். இங்க பாருங்க, மகனை கொண்டு போய் பலியிடுங்கிறப்ப மனைவியை விட்டுட்டு புறப்பட்டான், ரகசியத்தை சொல்லாமல் புறப்பட்டான். ஒருவேளை எஸ்கேப்டு அவன் தப்பிக்கணும்னா என்ன பண்ணியிருந்துக்கலாம் தெரியுமா? ஒரு வார்த்தை போய் சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, அம்மா மகனை கர்த்தர் பலி கேட்கிறான்னு சாராய் கிட்ட சொல்லியிருந்தா விடுவாளா? தூக்கி கொண்டு பிள்ளைய ஒளிச்சு வச்சு வேலையை பாரியா, எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச பொக்கிஷம், இதை போய் நீ பலி செலுத்துறேன்னு சொல்றேன்னு இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவரே, நான் வந்து என் மனைவிட்ட சொல்லிட்டேன், அவ விட மாட்டேங்கிறா, என் மேல தப்பு இல்லை, அவ விட மாட்டேங்கிறான்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். ஆனா புத்தி ஆண்டவர் கொடுத்தாரு, நீ அங்க சொன்னேன்னா அவ விட மாட்டா, அதனால நீ சொல்லாம புறப்படுன்னு கர்த்தர் ரகசியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை. கைத்தட்டுங்க. இதை தடுத்து நிறுத்ததுக்கே அவன் பிளான் பண்ணியிருந்தானா மனைவிட்ட சொல்லியிருப்பேன், அவன்கிட்டயே சொல்லியிருப்பேன், உன்னை கொல்ல போறேன்டானா அவன் ஓடியே போயிருப்பானே. அப்ப சில இடத்துல ரகசியத்தை என்ன பண்ணணும்? மறைக்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காணிக்கை கொடுக்குறப்ப யார்கிட்டையும் சொல்லாதப்பான்னு சொன்னா அதை கூட நம்ம சொல்லாம செய்யவே முடியல. யார்கிட்டையாவது ஒருத்தட்ட சொல்லி அவர் இன்னொருத்தட்ட சொல்லி அது எல்லாத்துக்கும் தெரியணும்னு நம்ம நினைக்கிறோங்க. நம்மகிட்டே கேட்குறாங்களா, ஐயா சொன்னாரே சொல்லலையா, நான் கொடுத்ததை சொன்னாரே சொல்லலையா? வெக்கமா கிடக்கு. நம்ம மக்கள் இப்படி போய் அற்ப லோபத்தனமான ஒண்ணுங்க. நீ தர்மம் செய்யும் பொழுது யாருக்குமே தெரியக்கூடாது. காணிக்கை பெட்டியில் நீ கொண்டு போடும் பொழுது யாருக்குமே தெரியக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீ செய்யும் பொழுது யாருக்குமே தெரியக்கூடாது. அது என்ன பண்ணுறது? சின்ன பிள்ளை மாதிரி முட்டாயை வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே எல்லாத்துக்கு முன்னாடி இவர் பார்க்குறாரா அவர் பார்க்குறாரா. ஒருத்தர் அங்கேருந்து மங்கன்னு ஒரு ஆட்டம் இப்போ இல்லை, அவங்களே இல்லை, நான் சொல்கிறேன்லாம் எஸ்கே டெத் ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்க, ஐயா வாங்க இந்தாங்க நான் காணிக்க தர்றேன், புஸ்தகத்தில் எழுதுங்கன்னாரு. எந்த புஸ்தகம்னு எழுதுறதுக்கு இங்கே என்னையா இருக்குது? காணிக்கைங்கிறது கர்த்தருக்கு கொடுக்கறது, எழுதுறதுக்கு எங்கே போய் எழுதுறது? பாருங்க எவ்வளவு ஒரு லோபத்தனமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு கொடுக்கறத எழுதி வைங்கிறது அல்லது மக்களுக்கெல்லாம் பறைசாற்றுறது. சொன்னாங்களா சொன்னாங்களா சொன்னாங்களா? இதுவரை இந்த ஊழிய வரலாற்றில் யார் கொடுத்தாங்க, எவரை கொடுத்தாங்க நான் சொன்னதே கிடையாது, சொல்லவும் கூடாது. அப்படின்னா நான் ஆசாரியனே கிடையாது, லேவியனும் கிடையாது, நான் இந்த இடத்துல நிற்பதில் அர்த்தமும் கிடையாது. நம்ம போய் எல்லாத்தையும் தம்புரு எடுத்துட்டு அடிக்கிறது, நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பலன் ஒன்றுமே இல்லை. வலது கைக்கு செஞ்ச இடது கைக்கு தெரியக்கூடாதுங்க, இடது கையில் செஞ்சா வலது கைக்கு தெரியக்கூடாதுங்க. அப்படித்தாங்க கர்த்தர் கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஊழியத்தை காணிக்கை கொண்டு வரும் பொழுது காயின் ஆபேலை பாருங்களேன் எப்படி கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு பிரமாணம் கிடையாதுங்க,
காணிக்கை தாங்கன்னு அவசியம் கிடையாதுங்க. காணிக்கையை பற்றி அந்த இடத்துல எங்கேயுமே இல்லைங்க. ஆனாலும் ஆபேல் முதல் தரத்தை கொண்டு வந்தான. கைத்தட்டி கர்த்தருக்கு முதல் தரம். தனக்கு உண்டானதில் முதல் இருக்கிறதுலே பெஸ்ட் பிராண்ட், நல்ல பிராண்டை எட்டு வர்றான், நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கிறான். ஆண்டவருக்கு நான் எடுக்கிறேன். இன்னொருத்தன் சாதாரணத்தை கொண்டுட்டு வரான். அர்த்தம் சொல்றார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கோம். அப்போ அங்கே தாங்க இந்த வார்த்தையை சொன்னார். நன்மை செய்ய முதல் தரத்தை கொண்டு வர. கூணு போனது, குருடா போனது, சப்பானியா போனது, மொட்டமா போனது, இதுகளை கொண்டு வந்து தர்றது. ஒரு கோழி அடிபட்டு போய் கால் போயிடுச்சுன்னா இது பொழைச்சிட்டா நான் ஆண்டவருக்கு தர்றேன். ஒரு ஆடு எது சாகிற கண்டிஷனில் போனால் அதை என்ன பண்ணுறது, கோயிலுக்கு கொடுக்குறேன். அதை கொண்டு வந்து இங்கே என்ன பண்ணுறது, உனக்கே பயன்படாத ஒன்றை பாருங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு மைண்டு மக்கள்கிட்ட இது காணப்படுது. ஆண்டவருக்கு லோபத்தனமான, அதனால தான் பவுல் சொல்றாரு, தான தர்மமானது உற்சாகமாக இருக்கணும், அது லோபத்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வரும் பொழுது நல்ல உற்சாக இறுதி. என்ன அவர் தானங்க நமக்கு தர்றாரு, சம்பாதிக்கத்தக்க பலன் தர்றாருங்க. என்னுடைய பலத்தால் சம்பாதிச்சேன்னு யாருமே சொல்லாதீங்க. கர்த்தர் பலன் தராட்டி எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும்? கர்த்தர் தாங்க உங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறார், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தாவீது சொல்றார், கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தருக்கே நான் கொடுக்கிறேன். இரும்பு வேலைக்கு இரும்பும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், தங்க வேலைக்கு தங்கும், மர வேலைகளுக்கு மரமும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தாவீது கொடுத்தான். ஆனா அவனுக்கு கற்ற பாக்கியம் இல்லை. ஆனா சவதரித்தான். எத்தனையோ வருஷம் அதை சேர்த்து வைத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் கொடுத்துட்டு போனான். அவனால செய்ய முடியாட்டி கொடுத்துட்டு போனான். இப்ப நம்முடைய ஆலயத்துல நம்முடைய எதிர்காலத்துல சொல்ற அளவுக்கு நமக்குன்னு என்னங்க இருக்கு? நம்ம சொல்லணுங்க, ஆண்டவருடைய ஆலயத்துல நான் இந்த பொருளை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். பரலோகத்துல போய் சொல்லலாம், அங்க இருக்கும். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம செய்யற எல்லாமே அங்க இருக்கும். உங்க பட்ட பிரயாசம் இருக்கும், உங்க வேர்வை இருக்கும், உங்க உழைப்பு இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றா அவர் வெறுமையா வேலை வாங்குறவர் இல்லைங்க. 11ஆம் மணி வேலையில வந்தாலும் உனக்கு கூலி கொடுப்பாருங்க. 1ஆம் மணி நேரையில வேலைக்கு வந்தாலும் கூலி கொடுப்பாருங்க. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருக்கை கொடுத்து வெட்கப்பட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. நம்மளா கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் அது நிறைய லட்சம் முறை நான் அதை ருசித்திருக்கிறேன். அதனால கர்த்தருக்கு கொடுப்பதில் எனக்கு அதிக உற்சாகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒருத்தர் தருவாங்கன்னு நான் எந்த ஒரு வேலையிலையும் என் கால் வைக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பேன். அது தேவை சந்திக்கப்பட்டா பார்ப்பேன், இல்லாவிட்டால் அது எங்களுடைய பொருளாதாரத்தில் அதை சந்திச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதை போய் நான் யார்கிட்டையும் சொல்றது இதுன்னு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அது எங்கள் அப்பாவுக்கு நம்ம செஞ்சது. கைத்தட்டி அந்த உணர்வு வரணுங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிள்ளைக்கு செஞ்சதெல்லாம் எழுதி வைப்பீங்களா? யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைக்கு செஞ்சதை, உங்கள் மனைவிக்கு செஞ்சதை எழுதி வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அப்போ ஆலயத்துக்கு செஞ்சதை மட்டும் நான் செஞ்சேன்னா நீங்கள் இல்லை. லைவ்ல நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஆலயத்திலே இருக்காங்க. ஆண்டவருக்குன்னு கொடுப்பதில் கை கூசுனா நமக்கு கொடுக்க அவர் கை கூசுங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தானே அறுப்ப. முள்ளை விதைச்சிட்டு நெல் எப்படி அறுக்க முடியும்? புல்லை விதைச்சிட்டு எப்படி கோதுமையை நீ அறுக்க முடியும்? நீ விதைச்சது புல்லு தானே, அப்போ உனக்கு புல்லு தானே கிடைக்கும். கர்த்தருக்குன்னு நல்ல தாராளமா விதைங்க. அள்ளித்துவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான், ஆனால் அறுக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வீட்டுக்கு வருவான். அதனால கர்த்தருக்கு விதைச்சு பாருங்க, அறுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, புறப்பட்டு போனான். ஒரு பிள்ளையை பலி செலுத்த புறப்பட்டு போறான். அவனுக்கு தெரியும் பிள்ளையை கொல்ல போறோம், பிள்ளை செத்து போக போற, பிள்ளை ஆண்டவர் பலி கேட்டிருக்காரு, மனைவிக்கு என்ன பதில் சொல்வது, அவனுக்கு என்ன பதில் சொல், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போறேன், அவ்வளவுதான். புறப்பட்டு போனான். அவன் போவதற்கு 2 நாள் 3 நாள் 1 வார காலங்கள் அங்கே இடைவெளி இருக்கும். அவன் நினைச்சிருந்தா திரும்பி வந்திருக்கலாம், அவன் நினைச்சிருந்தானா கூட்டிட்டு உடியாந்திருக்கலாம். ஆனாலும் எடுத்த தீர்மானத்துல, தேவனுடைய சத்தியத்துல அவன் உண்மையாய் நின்றான். அன்றைக்கு அப்பாவை விட்டான், அன்றைக்கு தேசத்தை விட்டான், அன்றைக்கு இனத்தை விட்டான், இன்னைக்கு மகனையும் விட அவன் ஆயத்தமானான். அவன் புறப்பட்டு போனான். கர்த்தருக்காக என்ன சொல்றாரோ அதை விட்டு, திரும்பி பார்க்காதேன்னா திரும்பி பார்க்காத, நிக்காதேன்னா நிக்காத, ஓடி போயிருன்னா ஓடி போயிரு. இந்த இடத்துல நீ வராதேன்னா வராத. கர்த்தர் என்ன சொல்றாரோ அவர் ஆலோசனையை கேளு. அப்பொழுது நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு கர்த்தர் காண்பிப்பார்.
இன்னொரு மனுஷனை உங்களுக்கு நான் காண்பிச்சு 2 மனுஷனை காண்பித்து முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். இன்னைக்கு ஆண்டவர் அதை நீ சத்தம் கேட்கணும்னா நீ முதல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் கர்த்தர் உன்கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. நீ பேச ஆரம்பிச்சிட்டாருனாவே, நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கும். எலியா என்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவனிடத்துல கர்த்தர் புறப்பட்டு வந்து சொல்ற வார்த்தை 3ஆம் வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித்தின் ஆற்றங்கர் அண்டையில் ஒளித்து கொண்டு இரு. நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசிய ஆகாப்பு கிட்ட கூட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ணினவன இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆற்றுல போய் உன்னை ஒளிச்சுக்க, மறைச்சுக்க, அங்க போய் ஒளிந்து கொள். நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவரே இப்பதான் ராஜா கிட்ட என்னை வீர வசனமா பேச விட்டுவிட்டு கடைசியில் ஓடி ஒளிய சொல்றீங்க, அது ஒரு ஆற்றுல போய் ஒளிய சொல்றீங்க. நம்ம பயப்படுவோம். ஆனா அந்த எலிய புறப்பட்டு போய் ஆற்றுல உட்காந்துருந்தான். ஆற்று தண்ணி குடித்தேன், எங்கே படுத்திருப்பேன், எங்கே தூங்கியிருப்பேன், அங்கே எங்கே வசதி இருக்கு? ஆற்றுல நண்டு தான் இருக்கும், ஆற்றுல என்ன இருக்கு? தேளு தான் இருக்கும், ஆற்றுல பாம்பு தான் இருக்கும், தவளை தான் இருக்கும். ஆற்றுக்குள்ளே என்ன இருக்கு? அந்த நதியில் என்ன இருக்கும்? எங்கே படுத்திருந்தேன்? வசதி வாய்ப்பற்ற ஒரு இடம், அவன் விரும்புகிறபடி அங்கே இடம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை அந்த இடத்துக்கு போக சொன்னார். அடுத்து பாருங்க, கேரி தாற்றங்கரையை விட்டுட்டு சாரி பார்த்து விதை வீட்டில் போய் தங்க சொல்றார். அங்கே 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான். 3ஆவது வசனம், ஒளித்து கொண்டிரு. இவன் போய் 5ஆவது வசனத்துல கேரி தாற்றங்கரையிலே இருந்தான். 9ஆம் வசனத்துல பாருங்க. அடுத்து, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு, கர்த்தர் சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படி, எஸ் சொல்லு, அப்படியே ஆமேன் ஆமேன் ஆமேன். கேள்வியே கேட்காத. கேள்வி கேட்டேன்னா நீ எழும்பவே முடியாது. கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கு ஞானமும் கிடையாது. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். சாரி பார்த்து விதவைக்கு போனால் போகணும், கேரி தாற்றங்கரைக்கு போனால் போகணும். அதை விட்டுட்டு என்னைய போய் ஒரு கேரி தாற்றங்கரில் உட்கார சொல்கிறாரு. எப்படி என்னைய போய் ஒரு விதவை வீட்டுக்கு போச்சுறேன்? நான் ஒரு ஊழியக்காரன், என்ன போய் ஒரு விதவை வீட்டுக்கு போச்சுறாரு. அது அங்கே போய் பார்த்தா அவளே சாவகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். 2 விறகு பொறிக்கிட்டு இருக்கா. நம்ம நினைப்போம் இங்கே போய் அனுப்பியிருக்கிறார். நம்ம கேள்வி வித்தியாசமானது. கர்த்தர் அனந்த ஞானம் உள்ளவர். கரெக்டாக போச்சுறாரு. போனா அவன் புறப்பட, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அப்படியே எழுந்து கேரி தாற்றங்கரைக்கு போனான். அப்ப தேவனுடைய சத்தம் யாரு கேட்க முடியும்? கர்த்தர் சொல்றதுக்கெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்றவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். இப்போ நம்ம ஏன் கேட்கலன்னா, நம்ம சொன்னதுக்கு நிறைய காரியம் சொல்லியிருப்பாரு, நம்ம கேட்காம இருந்திருப்போம். அவர் நினைப்பார், இவன்ட்டு சொல்லியும் செய்ய மாட்டேன், சொல்றது வேஸ்ட்டு தான், அவனா போயிட்டு எங்கிட்ட முட்டி மோதிட்டு வரட்டும்டான்னு விட்டுட்டார். இப்போ நம்மளும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு சில பேர்த்த என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம், மத்திய கை கழுவிட்டோம். நான் அவங்களுக்குலாம் தள்ளுபடி ஆகும்னு பேர் வச்சுருக்கேன். கொஞ்சம் பேர்த்த சொல்லிட்டேன், அதெல்லாம் தள்ளுபடி ஆகும் லிஸ்ட்டு, தள்ளி விடாங்கிட்டு போட்டோம், நம்ம புதிய ஏற்பாட்டை பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செய்யாது, வண்டி கரை சேராது. சொல்லி சொல்லி செவிடைங்க அதில் சங்கூதன மாதிரி சொல்லி பார்த்தாச்சு, புலம்பி பார்த்தாச்சு, தவிச்சு பார்த்தாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, உருண்டு காலம் போட்டு பார்த்தாச்சு, ஒன்று கூட அசையாதவனா என்ன பண்ணுறது? இது ஒத்து வராத கேஸ், இதெல்லாம் ஒதுக்கி விட்டுரு. எது இசைந்து வர்றாங்களோ அவங்களோட இணைந்து புறப்பட்டு போய் தேவராஜ்யத்தை கட்டுவோம்னு நாமே சில பேர்த்த ஒதுக்கும் பொழுது கர்த்தர் இப்படி தான் சொல்லுவார், இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. சாரி பார்த்து விதவிக்கு வீட்டுக்கு போனால் இவன் போக மாட்டான், கேரி தாட்டங்கரைக்கு போச்சோனாலும் இவன் போக மாட்டான், தேசத்தை விட்டுட்டு போடானாலும் போக மாட்டேன், அப்பாவை விட்டுட்டு போடானாலும் போக மாட்டேன். ஒத்து வராதவனோட எப்படி பேசுவார்? பழத்தை திங்காதரான தின்னு விட்டேன், இவன்கிட்ட போய் பேசி என்ன பண்ணுறது? போட ஏதனை விட்டு வெளியேற, கெட் அவுட்ன்ட்டார், போ வெளியே. நீ இப்போ மனைவி பேச்சை கேட்ட, போ வெளியே போடு. இவன் தானே அந்த ஏதனை விட்டுட்டு போயிட்டேன். ஒழுங்காக இருந்தது தானே ஏதேனில் நல்ல பழம் அழகாக சாப்பிட்டுட்டு நல்ல எப்படி வாழ்ந்துருக்கலாம். அவன் செஞ்ச ஒரு தப்புனால இப்போ நம்ம எல்லாம் இந்த பாடுபடுறோம். அவனுக்காகத்தான் ஏசப்பா வந்தார். அவன் பாவம் செய்யாமல் இருந்ததானே ஏசப்பா வந்திருக்கவே தேவையில்லை. ஏன்னா பாவமற்ற ஒரு வாழ்க்கை அவன் நல்லா வாழ்ந்தானே. அவன் செஞ்ச மீறுதல் தான் இன்னைக்கு நமக்குள்ள இவ்வளவு பெரிய பாவத்தில் நம்ம தாய் கற்பந்தரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே,
என்ன சொல்றாரு அதை கேளு, ஆமேன்னு சொல்லு. அவர் உனக்கு தப்பான ஒன்றை சொல்ல மாட்டார், தவறான ஒரு பாதையில் போக்கூட்டி போட்டார். சத்தியவான், வசனத்தை படிக்கிறவன், என் சத்தத்தை கேட்பேன், வசனத்தின்படி வாழுவேன், வசனத்தின்படி நிற்பேன், வசனத்தின்படி ஓடுவேன், வசனத்தின்படி பேசுவேன், வசனத்தின்படி குடும்பத்தை கட்டுவேன், வசனத்தின்படி கைகளை, சிந்தைகளை, நினைவுகளை, உணர்வுகளை பரிசுத்தமாய் அவன் வைத்துக் கொள்வான். அவன் தான் சத்தியவான். அப்ப இன்னைக்கு புரியுதா? சத்தியவான்னா இவ்வளவு காரியம் அடங்கி இருக்கு தம்பி தங்கச்சி. அடுத்து இன்னொரு மனுஷனை உங்களுக்கு முன்னாடி 18ஆம் அதிகாரம், அதே முதல்ல கேரி தாட்டங்கிற போய் சொன்னாரு, அப்புறம் சாரிபாத்து விதவி வீட்டுக்கு போய் சொல்றாரு. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிட போகிறேன், மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க, கை தட்டுங்க, போனா. நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்க. சொல்றதெல்லாம் ஆம் 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 அப்படியே கேட்குறாங்க. ஒன்றும் கூட பிசுறு மாற மாட்டேன். கேரித்து போடானா கேரித்து போகிறேன், சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போனால் அங்கே போகிறேன், ஆகாப்புக்கிட்ட போனால் ஆகாப்புக்கிட்ட போக முடியுமா? போனால் என்ன ஆகும்? போனால் முதல்ல இவனை அடித்து தூக்கி உள்ளே போட்டுருவான்ல. உன்னால தான்டா தேசத்தில் பஞ்சம். அங்கே உபதியாவே சொல்கிறேன், உன்னை தொலைவாத ஊரே கிடையாது, நாடே கிடையாது, ஊர் உலகத்தில் பூரா உன்னை தொலைவிட்டான். இஸ்ரவேலுடைய சமஸ்த எல்லை முழுவதும் உன்னை தொலைவுறான். நீ அகப்படலைன்னு சொல்லி ஆகாப் ராஜா அவ்வளோ கோபத்தில் இருக்கேன். நீ வேற இப்போ இருக்கிறான்னு போய் சொன்னு சொல்கிறியே, நான் போய் சொன்ன உடனே ஆவியானவர் உன்னை எடுத்துட்டு வேற ஊருக்கு கொண்டு போயிட்டாருன்னா என் நிலைமை என்ன ஆகும்? உபதியா கர்த்தருக்கு பயந்தவன் சொல்கிறேன். இல்லை இல்லை, இன்னைக்கு நான் அவன் முகத்தை பார்ப்பேன், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ கரெக்டாக போகிறேன். அதே ஆகாப்புக்கிட்ட தைரியமாக போய் நிற்கிறேன். முன்னாடி போய் நின்னேன், பின்னாடி போய் நிற்கிறேன். முன்னாடியும் போனேன், இப்பயும் போகிறேன். அப்போ எதிரிக்கிட்ட போச்சனாலும் போகணும், ராஜா கிட்ட போச்சனாலும் போகணும், கேரி தாற்றங்கிற போச்சனாலும் போகணும், சாரி பார்த்து வித வீட்டுக்கு போச்சனாலும் போகணும். இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்கள் தலையில் கையை வச்சு எங்கே போச்சனாலும் போவோம்? நீங்கள் சொல்கிறவங்களோடு கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு தைரியம் இருக்கா? பேசுங்க, ஆண்டவரே நான் எங்கே போச்சோன்னாலும், எந்த இடத்துக்கு போச்சோன்னாலும் நான் போகிறேன். ஐ வில் கெட் ரெடி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த இடத்துக்கு நான் போகணும், நான் எங்கே போகணும்னு கர்த்தர் விரும்புகிறீங்க. பார்வோன்ட்ட போகணுமா? நேப்காத்து நேசர்கிட்ட போகணுமா? என்னை எங்கே கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இடத்துக்கு நேராக என்னை கைடன்ஸ் பண்ணுங்க. நான் கண்ட பக்கம் சுற்றிக்கிட்டு அலையிறேன், வேற வழியில் மார்க்கத்தில் நான் போய் கொண்டு இருக்கேன். கால செய்தியை நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்க. போய் ரதத்தோடு சேரு, ரதத்தோடு ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் புறப்பட்டு போ. சந்தேகமே படக்கூடாது, புறப்பட்டு போகணும். அனனியாட்ட சொல்றாரு, போய் பவுலை பாரு, அவனுக்கிட்ட ஒன்றும் சந்தேகப்படாத, நான் தான் அவனை அனுப்பியிருக்கிறேன், போ. அவன் எழுந்து புறப்பட்டு போனான். அப்போ கர்த்தர் சொன்னார்னா உடனே 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 நம்ம கீழ்ப்படியும். நம்ம 2000 பேர்கிட்ட யோசனை கேட்கறது, அதில் மாமன் யோசனை, மச்சான் யோசனை, பெரியப்பன் யோசனை, சித்தப்பன் யோசனை, வந்தவன் யோசனை, போனவன் யோசனை, கிழவிகள் யோசனை. அவங்க எல்லாம் பூரா ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவன் யோசனையே தப்பாக கிடக்குது. ரட்சிக்கப்படாதவன் யோசனை எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனையை கொண்டு போய், சர்ச்சு பிரச்சனையை கொண்டு போய் உலக மனுஷன்ட்ட கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவேன்? ஒருத்தன் வந்தேன், ஏங்க கேட்கறதுக்கு 6 நிமிஷம் தாங்க பவர். எத்தனை நிமிஷம் பவரா? கேள்வி நிமிஷம் 6 நிமிஷத்துல தாங்க கேட்க முடியும். நீங்கள் 3 நேரம் பிரசங்கம் பண்ணுறீங்களே, அது உலகத்தில் தாண்டா 6 நிமிஷம் கேட்க முடியும். இங்கே 1000 மணி நேரமும் கேட்க முடியும். மனசு இருந்தால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ பாருங்க, அந்த உலகத்தை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து மிங்கிள் பண்ணுறேன். அங்கே 2 நிமிஷம் தான் கேட்க முடியும். இப்படிங்க உட்கார்றது, காலை மட்டைக்கு கையை மட்டைக்கு, இதெல்லாம் அங்கே வெளியில் இருக்க பிரச்சனை. அதை கொண்டு வந்து நம்ம உட்காந்து தாங்க கேட்கணும். கர்த்தருக்கு வார்த்தை வேணும்னா என்ன பண்ணணும்? 40 நாள் மோசே எப்படி உட்காந்துருப்பேன்? படுத்துக்கிட்டே கேட்டிருப்பானோ? நீங்களே பேசு, மேரி அம்மா சொல்லுங்க, எப்படி உட்காந்துருப்பேன்? அட்டென்ஷன் பொசிஷன்ல தான் அந்த அம்மா மாதிரி தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா எங்கிட்ட எரிச்சு விட்டாருன்னா என்ன பண்ணுறது? மலையே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தக்க 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 தக்கன்னு எரியுது. அவன் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, பயந்துக்கிட்டு தண்ணி தாகவுமே தெளிக்கலை, பையன் நட்டுக்கம், என்னென்ன மலை அதிருது. அது சங்கீதக்காரர் எழுதுறாரு, மலையை அதிர்வதற்கு உனக்கு என்ன வந்துச்சு? கர்த்தருடைய தேவன், அவர் பயங்கரமான சேனைகளின் கர்த்தர் மலை மேலே இறங்கினார், அதுக்காக நான் துள்ளுனேங்குது. ஆறுகளே உனக்கு என்னது, ஏன் பின்னாடி ஓடுனீங்க? சேனைகளின் கர்த்தர் வந்தாரு, நான் ஓடுறேங்க. அந்த மலை மேலே போய் உட்கார்ந்து இருக்கிற அவன் என்ன, அவனை போய் அவனை கேட்கணும். அவனுடைய ஹார்ட் பீட்ல நம்ம செக் பண்ணி பார்த்ததே தெரியும். அத்தனை பயமா இருக்கும், எரிஞ்சிருக்கும், எரிமலை மாதிரி அவன் மனசு எரியும்.
என்னடா வந்து மாட்டிக்கிட்டமே, வெளியவும் போக முடியல, ஓடவும் முடியல, இங்கிட்டும் வர முடியல. அந்த தெய்வ பயம்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் இறங்க இறங்க தன்னால் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் அத்தனை எலும்பும் அப்படியே என்ன போயிடும், நடுங்கி நடுங்க. ஏன்னா பவுல் சொல்றார், நடுங்கி திகைத்து ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டானா. அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்க, ஆகாபுட்ட போனார், போனேன். கேரி தாட்டங்கரைக்கு போனேன். சாரி பார்த்து விதவைக்கு போனேன். திரும்பவும் ஆகாபுக்கிட்ட போங்கிறாரு, போனேன். அப்போ இதுதாங்க சத்தியவான், சத்தம் கேட்குறவன். சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகணும். அப்பாவை விட்டுட்டு போனால் போகணும், அம்மாவை விட்டுட்டு போனால் போகணும். இந்த பிள்ளைகளாம் அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும். எங்கள் அப்பாவும் இல்லாட்டி நான் போக மாட்டேன், எங்கள் அம்மா இல்லாட்டி நான் போக மாட்டேன், என் பொட்டி இல்லாட்டி நான் போக மாட்டேன். இப்படி சொன்னால் எப்படி போய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்? எழுந்து போனால் புறப்பட்டுறேன்னு ஒரு தடவை தான் வாழ போகிறோம் இயேசுவுக்காக. எங்கே போச்சுறாரு, எந்த தேசத்துக்கு போச்சுறாரு, எந்த பட்டணத்துக்கு போச்சுறாரு, எந்த இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்றாரு, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய சத்தம் கேட்குறவன். சத்தம் கேட்குறவன் பயப்பட மாட்டான். கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா, கரெக்டாக போய்கிட்டே இருப்பான். இன்னும் ஒரு மனுஷனை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. மத்தேயு புஸ்தகம் 4:19-20, 4ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனம் 20ஆவது வசனம், கடைசி வசனம் வாசிக்கலாமா? ரீபா ரீபா மத்தேயு 4:19-20. தேங்க்யூ ஜீசஸ். என் பின்னே வாசிங்க, வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் ஆக்குவேன் என்றார். சாவகாசமாக, மெதுவாக, 1 மாதம் கழித்து, 6 வருடம் கழித்து, 5 வருடம் கழித்து, கவனிங்க, அப்படித்தானே இருக்கு. ஜெயசுதா சொல்லு, ஹலோ மை டியர்ஸ் சொல்லுங்க. உடனே மரியாள்கிட்ட போய் கேளுங்க, ஏமா உன் மேலே ஆவியானவர் நிலையிலாடுவார், உன் கர்ப்பத்தில் உற்பவிக்க போகிறது உன்னதமானது, அனுரோதயம். இல்லை கொஞ்சம் பொறுங்க, எங்கள் அப்பாட்ட கேட்கணும், எங்கள் அம்மாட்ட கேட்கணும், நியமிக்கப்பட்ட கணவர்கிட்ட போய் கேட்கணும், என் சொந்த பந்தத்துலாம் கொஞ்சம் போய் கேட்டுட்டு வரணும், இல்லாட்டி என் மேலே குற்றப்படுத்திடுவாங்க. அப்படி ஏதாவது சொன்னாங்களா? ஒரே அடியாக அடித்தாங்க. ஆண்டவருக்கு நான் அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில். உடனே சடன் இமீடியட்லி உடனே உங்க ஆவியை ஒப்புக்கொடு. இங்க பாருங்களே, இவங்க பூரா மீன் பிடிக்கிறவன், பூரா கெஜெட்டட் ஆஃபீஸர் கிடையாது, பூரா பிஹெச்டி முடிச்சவன் கிடையாது, டாக்டரேட் கிடையாது, ஒன்றுக்குமே தெரியாத சும்மா மீன் பிடிக்கிற கோலத்தில் இருக்கிறேன். அவனை போய் கர்த்தர் சொல்றாரு, என் பின்னே வாங்குறாரு, மனுஷரை பிடிக்கிறவளா உங்களை மாற்றுவேங்கிறாரு. அப்படியே படகை போட்டுட்டேன், அப்படியே வலையை போட்டுட்டேன். அப்பா கிட்ட சொல்லல, அம்மாட்ட சொல்ல, வீட்டுக்கு போகலாம், அவன் போட்ட ட்ரெஸ்ஸோட விட்டுட்டு கிளம்பிட்டேன். கை தட்டுங்க பார்க்கலாம். இதை கர்த்தர் பார்த்தார். அப்போ கூப்பிட்டவர் யாரு? பரலோக தேவன். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ண, நம்மளா இருந்தா படகு கொண்டு அப்பாட்ட விட்டுட்டு போகலாம், அல்லது அம்மா கிட்ட ஒரு, அதான் கர்த்தர் சொல்றார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டுப்பா, நீ என் பின்னாடி. எலியா போய் சால்வையை போட்டோன்னு சொல்றாரு, நான் போய் எங்கள் அப்பாவை முத்தம் செஞ்சுட்டு வர்றேன், நான் செய்ததை கொஞ்சம் என்ன பண்ணிக்க நினச்சிக்க, அவ்வளோதான். உடனே அந்த 12வது ஏற உடைச்சு, மாட்டை அடிச்சு, அதை முட்டை வச்சு எரிச்சு, எல்லாத்துக்கும் பழியை செலுத்தி முடிச்சுட்டு பின்னாடி போய் கைக்கு தண்ணீர் வார்த்தானா. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ தலைப்புச் செய்திக்கு போகலாமா? மேலே கர்த்தர் என்ன சொன்ன, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு அறியதல்ல, என் ராஜ்யம் உன்னதமான ராஜ்யம். அங்கே ஒருத்தன் வரணும்னா அவன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதனால தான் சொல்றார், சத்தியவான் எவனும். யார் சத்தம் கேட்கணும்? கர்த்தருடைய. நம்ம இன்னைக்கு யார் சத்தம் கேட்குறோம்? எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, என் சித்தத்துக்கு நீ செவி கொடு, என் ஆலோசனைக்கு நீ செவி கொடு, என்னுடைய வழிநடத்தலுக்கு நீ கீழ்ப்படி, என்னுடைய உணர்வை நீ புரிந்து கொள். எல்லாரும் எத்தனை பேர் எழும்பி எல்லாரும் பரலோகத்துக்கு நேரா